என்னாச்சு வீடியோ போயிடுச்சோ? இல்லண்ணா. ஆமா வீடியோ ஓகே இப்போ வந்துருச்சு. வந்துருச்சா? ரைட் ரைட். லைவ் போட்டுருமா லைவ் போட்டு. அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். இது திருமாப்பட்டறையின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டினை ஒட்டி என் 98வது இணைய வழி கருத்தமர்வில் நாம் அனைவரும் நமது இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் அவர்கள் கருத்து பகிர்வில் நாம் அனைவரும் இன்று இணைந்துள்ளோம் தோழர்களே. அவரை பற்றிய சிறிய முன்னுரையை நமது கருப்பு நிலா பார்த்திபன் அவர்களை வழங்க அழைக்கிறேன். அண்ணா, தற்போது நீங்கள் அண்ணனை பற்றிய சிறிய முன்னுரையை பேசி அவரை வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மாடு கட்டி போரடித்தாலும் மாளாது என்று யானை கட்டி போரடித்த சோழமண்டலத்தில் தென்பகுதியில் பிறந்த எங்கள் திருவாரூர் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், ஆற்றல் மிகு களப்போராளி, தலைவரின் நம்பிக்கை பெற்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை இந்நிகழ்வில் வரவேற்று, அறிவென்னும் ஆயுதம் கொண்டு ஆரியனை வீழ்த்திய அறிவு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொள்கை முழக்கத்தை மனதிலே தாங்கி, இருளிலே மூழ்கி கிடந்த மக்களை பகுத்தறிவு என்னும் பட்டொலியை வீழ்ச்சி சென்ற தந்தை பெரியார் அவர்கள் கொள்கை முழக்கத்தையும் மனதிலே ஏந்தி, ஆதிக்கமும் அரசும் அடங்கு என்று சொன்னால் அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி எழு சொல்லி தந்த என் தானை தலைவன் எழுச்சி தமிழர் கொள்கை முழக்கத்தை நெஞ்சிலே தாங்கி, இந்நிகழ்வு வரலாற்று சிறப்பு வாய்ந்த திருமாப்பற்றை நடத்தும் 98வது கருத்தமர்வு கருத்து பகிர்வு சொல்ல வருகை புரிந்திருக்கும் அன்பு அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை வரவேற்று, இந்நிகழ்வை தொடர்ந்து தோய்வின்றி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரி ரேணுகா அவர்களுக்கும், இணை ஒருங்கிணைப்பாளர், நான் சிங்கப்பூரில் இருந்தாலும் சிறுத்தையாக தான் செயல்படுவேன், அயல் நாட்டில் இருந்தாலும் ஆங்கிலேயராக இருக்க மாட்டேன் என்று கொள்கை முழக்கத்தோடு சிறப்பாக செயல்பட்டிருக்கும் அண்ணன் முகமது சித்திக் அவர்களுக்கும், அண்ணன் தமிழ்வாளன் அவர்களுக்கும், தோழர் சஜன் பராஜ் அவர்களுக்கும் மற்றும் மாலினி அவர்களுக்கும், தோழர் இளையபாரதி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் அவர்களை பேச அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஜெய்பீம். அன்பார்ந்த தோழர் அனைவர்களுக்கும் வணக்கம். இன்று நம்முடன் கருத்து பகிர்வு செய்ய வருகை புரிந்திருக்கும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், தலைவர் எழுச்சி தமிழரின் நம்பிக்கை பெற்ற போர்ப்படை தளபதி அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் உள்ளபடியே இன்று கருத்து பகிர இசைவு தந்த மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடன் நானும் அண்ணனுடைய கருத்தை அறிய ஆவலுடன் உள்ளபடியே இருக்கிறேன். அண்ணன் அவர்கள் பேச அழைக்கிறேன். ஜெய்பீம். நன்றி, வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தில் தன்னை தலைவருடன் இணைந்து கொண்டு நெடுதூரம் பயணம் அண்ணன் பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காரு. அண்ணன் அவர்கள் அனைவர் விடுதலை சிறுத்தைகள் அனைவரின் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருந்து வரும் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அண்ணன் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். அண்ணா, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது திருமாப்பட்டறை மிகவும் பெருமை அடைகிறது. தற்போது நீங்கள் பேசுக. முதலில் உங்கள் அனைவருக்கும் எனது 2024ஆம் ஆண்டின் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த 2024வது ஆண்டில் திருமாப்பட்டறையினுடைய இணையவழி கருத்தமர்வு இன்றைக்கு 98வது அமர்வாக இருந்தாலும், இந்த 2024ஐ பொறுத்தளவிலே முதல் அமர்வு. இந்த ஆண்டில் இது முதல் அமர்வு. இந்த முதல் அமர்வில் உங்களோடு நான் முதல் நிகழ்ச்சியில், இந்த ஆண்டினுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்பதில் பெருமை கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனால்
இந்த ஆண்டில் எனக்கு கட்சியினுடைய முதல் நிகழ்வும் இந்த கருத்தமர்வுதான் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட்டுக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மிக முக்கியமான ஆண்டாக நாம் இதை பார்க்கிறோம். நம்முடைய வெல்லும் ஜனநாயக மாநாடு இந்த ஆண்டினுடைய முதல் மாதமாக இருக்கிற ஜனவரி 26ஆம் தேதி நமது தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டில் இந்த ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்கிற சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த போரினுடைய உச்சம் இந்த ஆண்டில் நடைபெற இருக்கிறது. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயகம் வெல்லப் போகிறதா அல்லது சனாதனம் வெல்லப் போகிறதா என்கிற இந்த போரில் வெல்லும் ஜனநாயகம் என்கிற சபதத்தோடு முழக்கத்தோடு இந்த ஜனநாயகத்தை வெல்ல செய்ய வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும் என்கிற அணிக்கு தலைமையேற்றிருக்கிற டாக்டர் எழுச்சி தமிழுடைய தளபதிகளாக நாம் அனைவரும் இந்த போரிலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த போரினுடைய மிக மிக முக்கியமான காலம் 2024. இந்த போரில் பல தளபதிகள் பல்வேறு ஆயுதங்களை, கருவிகளை கொண்டு போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நமது தோழர்கள், குறிப்பாக இந்த திருமா பட்டறை என்கிற பெயரிலே இந்த கருத்தமர்வை ஏற்பாடு செய்து தொய்வில்லாமல் நடத்தி வருகிற தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரி மு.க. ரேணுகா அவர்களுக்கும், தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் முகமது சித்திக் அவர்களுக்கும், தலைமை ஆலோசகர் அன்பு சகோதரர் சஜன் பராஜ், தலைமை ஆலோசகர் முத்தமிழ் வளவன், தலைமை ஆலோசகர் மாலின், தலைமை ஆலோசகர் விடுதலை கனல், தலைமை ஆலோசகர் குரு அன்பு செல்வன், தலைமை ஆலோசகர் இளைய பாரதி, அதே போல இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற வாஞ்சூர் சுரேஷ், சுரேஷ் வளவன், ராமர் கிருஷ்ணன், அருள் செல்வி, தமிழ்வாணன், விரிச்சூர் பூமிநாதன், திலீப், சு நந்தா, கலைவாணி, செண்பகம், விசு, கருப்பு நிலா பார்த்திபன், அரசவளவன், நாகமணியரசன், அரவிந்த், மன்னை மணி, நாகை வினோத், சித்தரசூர் குருவளவன், திருமுட்டம் வினோத், கடலூர் சிட்டு, பாலூர் குருவளவன், பிரதீப் குமார், புரட்சி கிரி, விடுதலை சபா, சுரே பாவலன் உள்ளிட்ட சகோதரர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண் காரணம், இப்படி ஒரு முயற்சியை முன்னெடுத்து இந்த முயற்சி எத்தகைய சூழலிலும் எத்தகைய இடையூறுகளிலும் இந்த முயற்சியை தொடர்ச்சியாக முன்னெடுத்து கிட்டத்தட்ட 98வது நிகழ்ச்சி அமர்வை நீங்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பதே ஒரு மிகப்பெரிய பாராட்டத்தக்க ஒரு செயல். இது ஒரு மிகச்சிறந்த செயல் இது என்பதை எனது மனப்பூர்வமாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கிற, என்னை வரவேற்று உரையாற்றிய தம்பி கருப்பு நிலா பார்த்திபன் அவர்களுக்கும், அதே போல அறிமுகம் செய்து உரையாற்றிய கருப்பு நிலா பார்த்திபன், வரவேற்று உரையாற்றிய சித்திக் அவர்களுக்கும், முகமது சித்திக் அவர்களுக்கும், அருமை சகோதரி மு.க. ரேணுகா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் எனது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பு சகோதரர்களே, வெல்லும் ஜனநாயகம் இந்த நிகழ்விலே கிட்டத்தட்ட 97 அமர்வுகள் நடைபெற்றிருக்கிறது. 97 அமர்வுகளில் பல்வேறு ஆளுமைகள் இதிலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பல்வேறு ஆளுமைகள் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்தார்கள் என்பதை கேட்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிட்டாமல் போய்விட்டது. ரேணுகா அவர்களும் தம்பி கருப்பு நிலா பார்த்திபன் அவர்களும்
சித்திக் அவர்களும் பலமுறை என்னிடத்திலே தொடர்பு கொண்டு நீங்கள் இதிலே கலந்து கொண்டு உரையாற்றிட வேண்டும் என்று பலமுறை கேட்டும் கூட சூழலும் பல்வேறு சுமைகளும் பணிச்சுமைகளும் எனக்கு அந்த வாய்ப்பை இதனால் வரை கிட்டாமல் செய்துவிட்டது. இவ்வளவு தாமதமாக நான் கலந்து கொள்வதற்காக அவர்களிடம் என்னை பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தம்பி குரு அன்புச்செல்வன் அவர்கள் இந்த ஏற்பாடை செய்வதிலே மும்முரமாக இருந்து உறுதிப்படுத்தினார் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது தலைப்புக்கு வரலாம். வெல்லும் ஜனநாயகம். வெல்லும் ஜனநாயகம் என்கிற தலைப்பை தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் ஏன் இந்த மாநாட்டுக்கு சூட்ட வேண்டும்? முதலில் ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகம் என்கிற அந்த சொல்லிலேயே நமக்கு விடை இருக்கிறது. இந்த சொல் என்பது கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல். கிட்டத்தட்ட கிபி 5ஆம் நூற்றாண்டில் இந்த சொல் என்பது பெரிய அளவிலே பிரபலமாக வெளியே வந்திருக்கிறது. கிரேக்கத்திலே டிமோஸ் என்று சொன்னால் மக்கள் என்று பொருள், பீப்புள் என்று பொருள். கிராட்டஸ் அப்படி என்று சொன்னால் பவர் ஆஃப் ரூல், அதாவது அதிகாரம், ஆட்சி புரிகிற அதிகாரம் என்று பொருள். டெமோஸ் கிராட்டஸ் என்கிற இந்த இரண்டு சொல்லும் சேர்த்துதான் டெமோக்ராட்டிக் என்கிற சொல்லாக, ஆங்கில சொல்லாக உருப்பெற்றிருக்கிறது. இந்த ஆங்கில சொல்லுக்கு தமிழ் அர்த்தம் ஜனநாயகம் என்று பெயர். ஜனநாயகம் என்று சொன்னால், ஜனம் என்று சொன்னால் மக்கள், நாயகம் என்று சொன்னால் மக்கள், தலைமை என்று பொருள், தலைவர் என்று பொருள். நாயகம் என்று சொன்னால், நாயகர் என்று சொன்னால் தலைவர், நாயகம் என்று சொன்னால் தலைமை. ஆக ஜனநாயகம் என்று சொன்னால் ஜனம் மக்கள், நாயகம் தலைமை, மக்களின் தலைமை. அப்ப மக்களின் தலைமை, மக்களினுடைய ஆட்சி, பவர் ஆஃப் ரூல் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரம். மக்களுடைய ஆட்சியை மக்களே ஏற்படுத்தி கொண்டு மக்களுக்காக நடத்துவதே ஜனநாயகம் என்றுதான் அதற்கு நேரடியான பொருள். குறிப்பாக 1863 டெமோக்ராட்டிக் என்கிற டெமோக்ரசி, அந்த ஜனநாயகம் என்கிற சொல்லுக்கு ஆபிரகாம் லிங்கன், அமெரிக்காவினுடைய மிகச்சிறந்த அடிமை முறையை ஒழித்து கட்டிய, சட்டத்தின் மூலமாக ஜனநாயக ஆட்சியின் மூலமாக ஒழித்து கட்டிய ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் 1863 ஜனநாயகத்திற்கான விளக்கத்தை சொல்லுகிற பொழுது கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் என்று சொல்லியிருப்பார். அதாவது என்னன்னா, மக்களின் அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, உருவாக்கப்பட்ட அரசு, மக்களுக்கான அரசு, மக்களின் அரசு. அந்த அரசு மக்களால் தான் உருவாக்கப்படுகிறது. அது யாருக்காக உருவாக்கப்படுகிறதுனா மக்களுக்காக உருவாக்கப்படுகிறது. இதுதான் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் ஜனநாயகம், டெமோக்ரசி என்கிற அந்த சொல்லுக்கு கொடுத்த விளக்கம். அந்த டெமோக்ரசி, அந்த ஜனநாயகத்திற்கு இந்தியாவிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருப்பார். ஜனநாயகம் என்று சொன்னால் ஃபார்ம் ஆஃப் த கவர்மெண்ட், அரசு, மக்களால் உருவாக்கப்பட்ட அரசு. அந்த மக்களால் உருவாக்கப்பட்ட அரசு என்பதுதான் ஜனநாயகத்திற்கான நேரடியான பொருள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அதை என்ன சொல்லியிருப்பார் என்று சொன்னால், democracy is not merely a form of government. It is essentially an attitude of respect and reverence towards fellow men என்று சொல்லியிருப்பார். அதாவது மக்களால் ஏற்படுத்தப்பட்ட, மக்களால் மக்களுக்காக உருவாக்கி கொள்ளுகிற அரசு என்பதையும் தாண்டி ஒரு சக மனிதனிடத்திலே அந்த டெமோக்ரசி, அந்த அரசு, அந்த அரசை தேர்ந்தெடுக்கிற மக்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த அரசை தேர்ந்தெடுக்கிற மக்கள் சக மனிதனிடத்திலே மரியாதையாகவும் சகோதரத்துவமாகவும் அவனுக்கான கண்ணியத்தையும்
அவனுக்கான மாண்பையும் மதிக்கிற அந்த சகோதரத்துவம் என்பது இருக்க வேண்டும் என்று புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயகத்திற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அப்போ அதுக்கு ரொம்ப எசென்சியலா, ரொம்ப முக்கியமா புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார்னா, ரொம்ப முக்கியமா ஒரு அரசு அமைகிறது அல்லது மக்களுடைய அரசு அமைகிறது என்று சொன்னால், அந்த அரசு அனைத்து மக்களையும் அது சமமாக பாவிக்க வேண்டும். சாதியின் அடிப்படையிலோ, மதத்தின் அடிப்படையிலோ, மொழியின் அடிப்படையிலோ, பிறப்பிடத்தின் அடிப்படையிலோ, அல்லது பாலினத்தின் அடிப்படையிலோ, அல்லது வேற விதமாக எந்த விதமான அடிப்படையிலோ உயர்வு தாழ்வு என்பது இருக்கக்கூடாது. அனைவரும் சமத்துவமாக கருதப்பட வேண்டும். சகோதரத்துவம் தலைத்தோங்க வேண்டும். சுதந்திரமான சிந்தனை, செயல்பாடு, வெளிப்பாடு, கருத்துரிமை என்பது இருக்க வேண்டும். அதே போன்று அந்த அரசு, இப்படிப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற இந்த அரசு என்பது அது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்கிற இந்த அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிடுவார்கள். ஜனநாயகத்திற்கு உலகம் முழுவதும் பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் நாம் இன்றைக்கு ஜனநாயகம் என்று எதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், அனைவரையும் சமத்துவமாக, சகோதரர்களாக, அனைவருக்குமான அனைத்து உரிமைகளும் கிடைக்க செய்து, சாதி பேதமற்ற, மத பேதமற்ற, ஏற்றத்தாழ்வற்ற, சுரண்டலற்ற, பாலின வேறுபாடற்ற, மொழி அடிப்படையிலான ஆதிக்கமற்ற, ஆண் பெண் என்கிற அடிப்படையிலான ஆதிக்கமற்ற, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் ஸ்டேட்டஸ் என்று சொல்லக்கூடிய அனைவருக்குமான சரிசமமான வாய்ப்பு, சமூக நீதி என்று அனைத்தையும் உள்ளடக்கியதைத்தான் நாம் ஜனநாயகம் என்று சொல்லுகிறோம். வாழும் புரட்சியாளர் டாக்டர் எழுச்சி தமிழ் அவர்கள் பல மேடைகளிலே இதை விளக்கமாக உரையாற்றியிருப்பார்கள். ஆக இன்றைக்கு வெல்லும் ஜனநாயகம், இப்படி ஜனநாயகம் என்று சொல்லப்படக்கூடியது இப்படி பல்வேறு விளக்கங்களை பெற்றிருந்தாலும் கூட, ஏன் நாம் வெல்லும் ஜனநாயகம் என்கிற பெயரிலே மாநாடு நடத்த வேண்டும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அதனுடைய தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர்கள் அந்த தலைப்பை ஏன் அறிவிக்க வேண்டும் என்கிற கேள்வி எல்லோருக்கும் எழும். அதற்கான பதிலை பல்வேறு மேடைகளிலே தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அது குறித்தும் நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. வெல்லும் ஜனநாயகம் என்று சொன்னால், அப்போ இந்த ஜனநாயகத்துக்கு ஏதாவது இங்க ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதா? ஏன் வெல்லும்? இங்க என்ன சண்டை நடந்துகிட்டு இருக்கா? அப்போ சண்டை நடந்தாதான் நான் ஜெயிப்பேன், இந்த அணி ஜெயிக்கும், இந்த அணி தோக்கும் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னாக்கா இங்க ஏதோ ஒரு சண்டை நடக்குது. அப்போ வெல்லும் ஜனநாயகம் வெல்லும் என்று நாம் ஒரு அறைகோல் எடுக்கிறோம், ஒரு முழக்கத்தை முன்னெடுக்கிறோம், அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம்னு சொன்னா, அந்த ஜனநாயகத்தை எதிர்த்து ஏதோ ஒன்று இங்கே போர் புரிந்து கொண்டிருக்கிறது. அதை தோற்கடித்து ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஒன்று திரள வேண்டும், அமைப்பாய் திரள வேண்டும், நாம் ஒரு சபதம் எடுக்க வேண்டும், உறுதி எடுக்க வேண்டும். ஆக இந்த ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்காக ஒரு மாநாட்டை நடத்துகிறோம், அதற்காக நாம் ஒன்று கூடுகிறோம், அதற்காக மக்களை விழிப்புணர செய்கிறோம், அதற்கான அணியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம், அந்த போரிலே நாம் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறோம் என்பதாக ஒரு பொருள் இருக்கிறது. அதுதான் பொருள், அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. என்று சொன்னால் அந்த ஜனநாயகத்திற்கு எதிரான இன்னொரு சக்தி எது? இப்ப ஜனநாயகம் என்பது ஒரு கருத்தியல், ஒரு முற்போக்கு கருத்தியல். இந்த கருத்தியலுக்கு, இந்த தன்மைக்கு, இந்த வாழ்வியல் முறைக்கு, இந்த அரச முறைக்கு, இந்த ஆட்சியதிகார முறைக்கு எதால் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அதுதான் சனாதனம். டாக்டர் எழுச்சி தமிழ் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த போர் ஜனநாயகத்திற்கும் சனாதனத்திற்கும் இடையிலான போர். இந்த ஜனநாயகத்திற்கும் சனாதனத்திற்கும் இடையிலான இந்த போரில் ஜனநாயகத்தை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். வெல்லும் ஜனநாயகம் என்று சொன்னாலே வீழும் சனாதனம் என்று பொருள் என்று
டாக்டர் எழுச்சித்தமிழ் அவர்கள் எல்லா இடத்திலும் எல்லா மேடைகளிலும் சொல்லி வருகிறார், முழங்கி வருகிறார். ஆக சனாதனத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். அது என்ன சனாதனம் என்று கேட்டால், இப்போது நாம் சொன்னோமே சமத்துவம், இது ஜனநாயகம் என்று சொன்னால், அசமத்துவம், சமத்துவம் இன்மை என்பது சனாதனம். சுதந்திரம் என்று ஜனநாயகத்திற்கு நாம் சுதந்திரம் என்று சொன்னால், சுதந்திரத்தை மறுப்பது, கருத்து சுதந்திரத்தை, பேச்சு சுதந்திரத்தை, நடமாடுகிற சுதந்திரத்தை, தொழில் புரிகிற சுதந்திரத்தை, திருமணம் செய்து கொள்ளுகிற சுதந்திரத்தை, நாம் மரியாதையாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எண்ணுகிற சுதந்திரத்தை, அனைத்து சுதந்திரத்தையும் மறுப்பது சனாதனம். அனைத்து சுதந்திரத்தையும் கொடுப்பது ஜனநாயகம். சகோதரத்துவத்தை போற்றுவது, சகோதரத்துவத்தை வலியுறுத்துவது ஜனநாயகம். அது என்ன சகோதரத்துவம்? ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்குமான உறவு, அந்த உறவு சுமூகமாக இருக்க வேண்டும். கண்ணியத்தின் அடிப்படையில ஒருவரை ஒருவர் மதித்து எந்த விதமான பாகுபாடும் காட்டாமல், நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடோ, நீ உயர் சாதி நான் தாழ்ந்த சாதி, நான் உயர் சாதி நீ தாழ்ந்த சாதி என்கிற பாகுபாடோ, நான் என்னுடைய மதம் உயர்ந்தது உன்னுடைய மதம் தாழ்ந்தது என்கிற அந்த பார்வையோ, நான் ஆண் ஆகவே உயர்ந்தவன் நீ பெண் ஆகவே தாழ்ந்தவன் என்கிற அந்த பாகுபாடோ, நான் சமஸ்கிருத மொழி பேசுகிறேன் ஆகவே நான் உயர்ந்த மொழிக்கு சொந்தக்காரன், நீ தமிழ் மொழி பேசுகிறாய், நீ நீச பாஷைக்கு நீ சொந்தக்காரன் ஆகவே மொழியின் அடிப்படையிலே நீ தாழ்ந்தவன் என்கிற அந்த பாகுபாடோ இல்லாமல் அனைவரும் சகோதரர்கள், அனைவரும் இந்த சமூகத்தில ஒற்றுமையோடு வாழ்பவர்கள், ஒருவருக்கு ஒருவான மாண்பை மதிப்பவர்கள், மனித தன்மையை மதிப்பவர்கள், மனித மாண்பை போற்றுபவர்கள் என்று ஒரு சகோதரத்துவத்தை போற்றுவது ஜனநாயகம் என்று சொன்னால், அதற்கு நேர் எதிரானது இல்லை நீ கீழ் சாதி நான் உயர் சாதி, இல்லை உன் மொழி தாழ்ந்தது என் மொழி உயர்ந்தது, இல்லை நான் ஆண் ஆகவே எனக்குத்தான் அனைத்து அதிகாரமும், எனக்குத்தான் அனைத்து உரிமையும், நான் உயர்ந்தவன் நீ பெண் என்பதால் தாழ்ந்தவள், இப்படி நீ இந்த மதத்தை சார்ந்தவன் ஆகவே உன் மதம் இழிவானது என் மதம்தான் உயர்ந்தது என்று இந்த சகோதரத்துவத்தை மறுப்பது சனாதனம். சுதந்திரத்தை போற்றுவது ஜனநாயகம் என்று சொன்னால் சுதந்திரத்தை மறுப்பது சனாதனம். சகோதரத்துவத்தை போற்றுவது ஜனநாயகம் என்று சொன்னால் சகோதரத்துவத்தை மறுப்பது சனாதனம். சமத்துவத்தை போற்றுவது ஜனநாயகம் என்று சொன்னால் சமத்துவத்தை மறுப்பது சனாதனம். இந்த கருத்தியல் மோதல்தான் வரலாறு நெடுக நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து வந்திருக்கிறது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ நாம் வாழுகிற காலகட்டத்தில், விடுதலை சிறுத்தைகளாக நாம் ஒருங்கிணைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில், டாக்டர் எழுச்சித்தமிழுடைய திருமா காலம் என்று நாம் அனைவரும் பெருமிதத்தோடு சொல்கிறோமே, இந்த காலத்தில்தான் இந்த சண்டை, இந்த கருத்தியல் யுத்தம் நடக்கிறதா என்று சொன்னால் இல்லை அருமை உறவுகளே. இந்த யுத்தம் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த யுத்தம் என்றைக்கு கைபர் போலன் கணவாய் வழியாக இந்திய பகுதிகளுக்குள்ளே, சிந்து நதி பாய்கிற பகுதிக்குள்ளே, சப்த சிந்து என்கிற இடத்திற்கு ஆரியர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய பார்ப்பனர்கள் வந்து சேர்ந்தார்களோ, ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு நாடோடி கூட்டமாக என்றைக்கு இந்திய நிலப்பரப்புக்குள், இந்த இந்திய துணைக்கண்டத்திற்குள் கைபர் போலன் கணவாய் வழியாக உள்ளே நுழைந்தார்களோ, அவர்கள் வந்தது முதல் இந்த போர் தொடங்கிவிட்டது. அதற்கு முன்பு இங்கே திராவிட சமூகம் சமத்துவமான மக்களாக, சகோதரத்துவமான மக்களாக, எந்த விதமான ஏற்றத்தாழ்வுக்கும் இடம் கொடுக்காமல் அனைவரும் ஒற்றுமையாக இங்கே வாழ்ந்து வந்த மக்கள் இடத்துல பிளவுகளை ஏற்படுத்தி, அவர்கள் வரும் பொழுதே 3 வர்ணங்களாக வருகிறார்கள் என்று புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய வரலாற்று ஆய்விலை சொல்லுகிறார்கள். அவர்கள் வருகிற பொழுதே பார்ப்பனர்கள் தங்களுக்குள் 3 வர்ணத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். பார்ப்பனர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் என்று 3 வர்ணத்தை கொண்டிருந்தார்கள். அவர்கள் இங்கே வந்த பிறகு பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் இடையே பகை மூண்டது.
அந்த பார்ப்பனர்களும் சத்திரியர்களும் மோதிக்கொண்டு தோற்கடிக்கப்பட்ட சத்திரியர்கள் 4ஆம் சாதியாக 4வது வர்ணத்தாவராக அவர்கள் மாற்றப்பட்டார்கள். அவர்கள் சூத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் தன்னுடைய சூத்திரர்கள் யார் என்கிற புத்தகத்திலே மிக விரிவான ஆய்வை செய்து இறுதியாக இந்த முடிவை சொல்லியிருப்பார். ஆக அந்த வருகை புரிந்த வெளியிலிருந்து மத்திய கிழக்கு ஆசிய நாடு அந்த பகுதியிலிருந்து மத்திய கிழக்கு ஆசிய பகுதியிலிருந்து வருகை புரிந்த அந்த பார்ப்பனர்களுக்குள்ளே பிராமணர்களுக்குள்ளே 3 வர்ணங்கள் ஏற்கனவே இருந்தது. இங்கே வந்த பிறகு அவர்கள் இங்க இருக்கிற மன்னர்களையும் அவர்கள் தோற்கடித்தார்கள். இங்க ஏற்கனவே திராவிட மன்னர்கள் நிறைய இருந்தாங்க. அதை அவங்கள தோற்கடிச்சுதான் நிறைய புராணங்களை கட்டி வச்சிருக்கான். இந்த தீபாவளிக்கெல்லாம் ஒரு கதையெல்லாம் சொல்றாங்களா, அவங்க கதையில அந்த விஷயங்கள்லாம் அப்படிதான் கொண்டு வர்றாங்க. அது மட்டுமல்ல, அந்த இங்க உள்ள திராவிட மக்களே யார் அந்த பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அந்த பார்ப்பனியத்திலே சரணடைந்தார்களோ, அவர்களை எதிர்த்து தாக்க முடியாமல், அவர்களுடைய தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அவர்களிடத்தில் சரணடைந்தார்களோ அவர்களும் சூத்திரர்களாக மாற்றப்பட்டார்கள். பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்ட இந்த பூர்வீக குடிமக்கள் பார்ப்பனிய மேலாண்மைக்கு கட்டுப்பட்டவர்கள், பார்ப்பனிய பண்பாட்டை தங்களுடைய பண்பாடாக ஏற்றுக்கொண்டவர்கள், பார்ப்பனர்களுடைய மேலாண்மையை பார்ப்பனியத்துடைய மேலாண்மையை ஏற்றுக்கொண்டவர்கள் சூத்திரர்கள். இந்த பூர்வீக மண்ணிலே பார்ப்பனர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், பார்ப்பனியத்துக்காக ஏற்றுக்கொண்டவர்கள், பார்ப்பன பண்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்களை சூத்திரர்களாக வகைப்படுத்திக் கொண்டார்கள். ஆக இந்த 4 வருணம்தான் சனாதனம் தர்மத்தினுடைய மிக முக்கியமான சமூக கட்டமைப்பு. இதை நான் ஆரம்பத்திலே சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சனாதனத்தினுடைய அடித்தளம் எங்க இருக்குன்னா, இந்த மனித சமூகத்தை 4 வர்ணங்களாக பிரித்தது தான் இருக்குது. சனாதனத்தினுடைய மிக முக்கியமான கூறு பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிப்பது. மனித பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், உரிமை உள்ளவன் உரிமையற்றவன் என்ற 4 வர்ண முறைதான் சனாதன தர்மத்தினுடைய மிக 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 முக்கியமான கூறு. அது எப்படி 4 வர்ணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான், இருந்தாலும் சொல்றேன். பிரம்மன் என்கிற கடவுள், அந்த பிரம்மன் என்கிற கடவுளுடைய முகத்தில் பிறந்தவன் பிராமணன், தோளில் இந்த புஜத்தில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், பாதத்தில் காலில் பிறந்தவன் சூத்திரன். இந்த 4 பகுதிகளும் அந்த உடம்புல இருக்க 4 கூறுகளிலிருந்து பிறந்தவர்கள் இப்படி வகைப்படுத்தப்பட்டார்கள். இந்த 4 வர்ணங்களில் பார்ப்பானே உயர்ந்தவன், பிரம்மனுடைய முகத்திலே பிறந்த பார்ப்பானே உயர்ந்தவன், அவனுக்கு அடுத்து தாழ்ந்தவன் சத்திரியன், அவனுக்கு அடுத்து தாழ்ந்தவன் வைசியன், அவனுக்கு அடுத்து தாழ்ந்தவன் சூத்திரன். பார்ப்பனர்கள் வேதம் கற்றுக்கொள்வதற்கும் வேதம் ஓதுவதற்கும் ராஜ ரிஷிகளாக இருப்பதற்கும் உரிமைப்படுத்தவர்கள். அவர்கள் உடல் உழைப்பு செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் அவர்களுக்கு அனைத்தும் அவர்களுக்கு கிடைத்துவிட வேண்டும். அதே போல அடுத்ததாக இருக்கிற சத்திரியர்கள் நாட்டை காப்பாற்றுகிற அரசர்களாக, எதிரிகளோடு சண்டை போடுபவர்களாக, வரி வசூல் செய்து அந்த அரசாட்சியை நடத்துபவர்களாக, போர் தொழில் புரிபவராக இருப்பார்கள். அவர்கள் பார்ப்பனர்களுக்கு கீழானவர்கள். அதற்கும் கீழாக இருக்கிற வைசியர்கள் பொருள் ஈட்டுவது, அதாவது வியாபாரம் செய்து பொருள் ஈட்டுவது, இவர்கள் சத்திரியர்களுக்கு கீழாக இருப்பார்கள். அவர்களுக்கு கீழாக சொல்லப்படக்கூடிய சூத்திரர்கள் இந்த 3 வர்ணத்தார்க்கும் பணி செய்வதற்காக, சேவை செய்வதற்காக, ஊழியம் செய்வதற்காகவே பிறப்படுத்தவர்கள். இந்த 3 வர்ணத்தாருக்கும் ஊழியம் செய்வதற்காக பிறந்தவர்கள் தான் சூத்திரர்கள் என்ற இந்த 4 வர்ண கோட்பாடுதான் சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கட்டமைப்பு, அடிப்படை மிக முக்கியமான இந்த ஃபவுண்டேஷன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கட்டமைப்புக்கு மிக அடிப்படையான கூறு. இந்த 4 வர்ண கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இங்கே சுரண்டல் நடைபெறுகிறது. உழைக்காமல் இருக்கிற பாப்பானுக்கு அரிசியிலிருந்து சோறுலேருந்து, தலைவர் எழுச்சி தமிழ் சொல்றது போல அரிசியிலிருந்து சோறுலேருந்து பாலிலிருந்து நெய்யிலிருந்து வெண்ணெயிலிருந்து வக்கனையா அனைத்தும் ஒரு நிமிடம் கூட, ஒரு நொடி கூட வெயிலிலே நிற்காமல் அதை உழைப்பதற்கு, அதை பெறுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் அவனுக்கு அனைத்தும் வந்து சேர்ந்துவிடும். இந்த அடித்தட்டு வேலைகளிலே
ஈடுபடக்கூடிய, அனைத்து உழைப்பையும் செலுத்தக்கூடிய, வெயிலிலும் மழையிலும் பனியிலும் குளிரிலும் என்று அனைத்து விதமான சூழல்களிலும் தன்னுடைய உடல் உழைப்பை செலுத்தி உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போகிற ஒரு கூட்டமாக படைக்கப்பட்டிருப்பதாக அந்த 4 வர்ண கோட்பாட்டின் அடிப்படையில் படைக்கப்பட்ட சூத்திரர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவர்கள் உழைக்க மட்டுமே பிறந்தவர்கள். அந்த உழைப்புக்கான ஊதியத்தை கூட கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. தங்களுடைய உழைப்பினுடைய பயனை அவர்கள் எதிர்பார்க்க கூடாது. அதான் என்ன சொல்றது, பகவத்கீதையில சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, உழைப்ப செலுத்தணும், பலனை எதிர்பார்க்க கூடாது என்ன அப்படின்னு சொல்லுவாங்களா. அது அது அந்த சூத்திரர்களுக்காக சொல்லப்பட்டதுதான். பணி கடமையை செய், பலனை எதிர்பாராதே. கடமைன்னா அவங்க அந்த 3 வர்ணத்தாருக்கும் செயலாற்ற வேண்டிய, உழைக்க வேண்டிய கடமை. ஆனா நீ பலனை எதிர்பார்க்க கூடாது, கேட்கவும் கூடாது. கேட்டா தெய்வ நிந்தனை, கேட்டா நீ மனுஸ்மிருதியை நீ மீற. இதையெல்லாம் இந்த 4 வர்ண கோட்பாடுகளை இந்த யார் என்ன தொழில் செய்யணும், எங்க வசிக்கணும், என்ன மாதிரி உணவு உண்ணணும், எந்த மாதிரி தொழிலை செய்யணும், என்ன மாதிரி மதிப்பு உண்டு என்று அனைத்தையும் சொல்லி இருக்கிற ஒரு நூலுக்கு பெயர்தான், அந்த பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட அந்த நூலுக்கு பெயர்தான் இந்த சுரண்டல் முறையை, இந்த ஏற்றத்தாழ்வு முறையை, இந்த சனாதன இந்த முறையை சொல்லி இருக்கிற நூலுக்கு பேர் தான் மனுஸ்மிருதி. அந்த மனுஸ்மிருதி தான் இன்றைக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் தானே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது உண்மை அல்ல. அது பெயரளவில் அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. ஆனால் உண்மையில் இங்கே இன்றைக்கு நாம் போராடிக்கிட்டு இருக்கிறதும் இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு நடத்துவதற்கும் காரணம் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான். ஆக எதற்கு இன்றைக்கு அதை பின்னாடி பார்க்கலாம். இன்னைக்கு இந்த கட்டமைப்பை சரி என்று சொல்லுகிற, இதை மீறினால் தண்டனை கொடுக்கிற, இது இப்படித்தான் விதிக்கப்பட்டிருக்கிறது, இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நூல் தான் மனுஸ்மிருதி நூல். ஆக இப்படி பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு, தீட்டுக் கொள்கை, அகமண முறை என்று தலைவர் டாக்டர் எழுச்சித்தமிழ் அவர்கள் இந்த சனாதன தர்மம் குறித்து விளக்கம் சொல்லுகிற பொழுது சொல்லியதை நாம் எல்லாம் கேட்டிருப்போம். இந்த சனாதனவாதிகள், இந்த சண்டை, இப்படிப்பட்ட சனாதனத்துக்கு எதிரான இந்த போர் எங்கே உருவாகிறது என்று சொன்னால், பார்ப்பனர்கள் இந்தியாவிற்குள் வந்ததும் இதை புகுத்துகிறார்கள், இந்த கோட்பாட்டை புகுத்துகிறார்கள். இந்த கோட்பாடு இந்த நாட்டை சீரழிக்கிறது, இந்த நாட்டிலே ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துகிறது, இந்த நாட்டிலே சுரண்டலை ஏற்படுத்துகிறது, இந்த நாட்டிலே அமைதியின்மையை ஏற்படுத்துகிறது. இந்த துணைக்கண்டம் முழுவதும் குழப்பமும் அமைதியின்மையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் மிகப்பெரிய கேடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் காரணமாக இந்த வர்ணாசிரம கோட்பாடு, இந்த சனாதன கோட்பாடு இருக்கிறது. இதை நியாயப்படுத்துகிற மனுஸ்மிருதி இருக்கிறது. இதனை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தவர் தான் 5ஆம் நூற்றாண்டிலே பிறந்த கௌதம சித்தார்த்தர் என்று அழைக்கப்படக்கூடிய புத்தர், பகவான் புத்தர். பகவான் புத்தர் இந்த கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து முதல் குரல் எழுப்புகிறார். முதல் களத்திலே, முதல் போராளியாக களத்திலே நிற்கிறார். பார்ப்பனிய கருத்துக்களை, கருத்தியலை, மனுவாத கருத்தியலை, மனுஸ்மிருதியை மிகப்பெரிய கேள்விக்கு உட்படுத்துகிறார். இதற்கு எதிராக அவர் ஒரு கோட்பாட்டை உருவாக்குகிறார். அதுதான் பௌத்தம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த புத்தருடைய காலத்திலிருந்து இந்த சனாதனத்தை எதிர்க்கின்ற முதல் புரட்சியாக புத்தர் உருவான காலம் முதல் இன்றைக்கு அவருடைய தொடர்ச்சியாக கௌதம புத்தர், மகாத்மா ஜோதிபா புலே, அதே போல தந்தை பெரியார், புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர், தலைவர் எழுச்சித்தமிழர் டாக்டர் எழுச்சித்தமிழர் என்று இந்த தொடர்ச்சி இந்த சனாதன கருத்தியலுக்கு எதிராக, சனாதன கட்டமைப்புக்கு எதிராக, இந்த பார்ப்பனிய மேலாண்மைக்கு எதிராக இந்த போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போரின் தொடர்ச்சியாகத்தான் புத்தர் தொடங்கி, மகாத்மா ஜோதிபா புலே தொடங்கி, இன்னும் சொல்ல போனால் பார்ப்பன சமூகத்திலே பிறந்த ராம் மோகன் ராய், பிரம்ம சமாஜத்தை உருவாக்கிய
ராம் மோகன் ராய் போன்றவர்கள் இந்த பார்ப்பனியத்தை எதிர்த்தார்கள். பார்ப்பனியத்துக்கு எதிராக கடுமையான போர் புரிந்தார்கள். மக்களை விழிப்புறச் செய்தார்கள். அந்த போராட்டத்தின் விளைவாக புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரால் இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. எப்படி இந்த போராட்டத்தினுடைய விளைவாக புரட்சியாளர் அம்பேத்கரால் இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், அன்பு தோழர்களே, ஆங்கிலேயர்கள் நவீன காலத்துல நான் சொல்றேன், பகவான் புத்தர் காலம் கிமுல நடந்தது. அது கிமு 5ஆம் நூற்றாண்டுல பகவான் புத்தர், அந்த செய்தியை நான் சொல்லிடுறேன். பகவான் புத்தருடைய போராட்டம் மிகப்பெரிய வீச்சை துணைக்கண்டம் முழுவதும் ஏற்படுத்தியது. இந்த ஆசிய பகுதி முழுவதும் அது பரவியது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து சீனா, இலங்கை, நேபாளம், இந்தோனேஷியா, பர்மா, அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தாய்லாந்து, இது போன்ற ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் பௌத்த நாடுகளாக மாறியது. அந்த கருத்துக்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருத்துக்களாக மாறியது. புத்தருடைய கருத்துக்கள் பார்ப்பனியத்தினுடைய கொடுமைகள் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. பார்ப்பனியத்தினுடைய கொடுமைகளில் இருந்து தாங்கள் விடுபட வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த மக்களை அது விடுவித்தது. அந்த புத்தருடைய கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்ட அரசர்கள் இந்த நாட்டை 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக அசோகர், சாம்ராட் அசோகர் என்று சொல்லப்படக்கூடிய அசோக சக்கரவர்த்தி அவர்கள் பௌத்தத்தை தங்களுடைய அரச மதமாக ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய கொள்கையாக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டை ஆட்சி புரிந்தார். அப்பொழுது பார்ப்பனியம் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டது. பார்ப்பனிய கருத்துக்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டது. ஆனால் பார்ப்பனர்கள் இருந்தார்கள் என்பது வேறு. அவர்களுடைய கருத்துக்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டது. அவர்களுடைய சுரண்டல் முறை பின்னுக்கு தள்ளப்பட்டது. அவர்கள் வர்ணாசிரம தர்மம் என்கிற இந்த கோட்பாட்டு முறை பின்னுக்கு தள்ளப்பட்டு பௌத்தம் முன்னுக்கு கொண்டு வரப்பட்டு பௌத்தத்தின் வழியில அசோகருடைய ஆட்சி இங்கே நிறுவப்பட்டது. அசோகருடைய ஆட்சியில சமத்துவம் இருந்தது, சகோதரத்துவம் இருந்தது, சுதந்திரம் இருந்தது, அனைவருக்கும் அனைத்து உரிமைகளும் கிடைத்தது, ஏற்றத்தாழ்வு இல்லை, பெண்ணடிமை இல்லை, சுரண்டல் இல்லை, அரச பயங்கரவாதம் இல்லை, சாதிய பயங்கரவாதம் இல்லை, மத பயங்கரவாதம் இல்லை. அசோகருடைய ஆட்சியில அனைத்து மதமும் சமமாக பாவிக்கப்பட்டது. அனைத்து மதங்களுக்கும் அவர் காணிக்கைகளும் நன்கொடைகளும் வழங்கியிருக்கிறார். மக்கள் அவரவர் விரும்புகிற மதத்தை, விரும்புகிற வழிபாட்டை வழிபடலாம் என்கிற ஒரு நிலை அசோகருடைய ஆட்சியில இருந்தது. அசோகருடைய ஆட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 1000 வருஷம் பாத்தீங்கன்னா சுத்தமா நீங்க கவனிச்சிருக்கலாம். அந்த பார்ப்பனியம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு இந்த சாதி ஏற்றத்தாழ்வு முறை, இந்த வர்ணாசிரம தர்மம், இந்த உழைக்காம சாப்பிடுறது, இந்த ஒருத்தனை உழைக்க வைக்கிறது, அவனை கீழ் சாதின்னு சொல்லு, இந்த முறையெல்லாம் சுத்தமா இல்லை. 1000 வருஷம் நடந்திருக்கு. ஆனா 1000 வருஷத்துக்கு பிறகு எப்படி மீண்டும் அந்த கொடுமை மீண்டும் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதான் அரசியல் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அசோகருடைய பேரனுடைய ஆட்சி நடக்குது. பிரகதத்த மௌரியர் அப்படிங்கிற பேர் அவருடைய பேர். பிரகதத்த மௌரியர்ங்கிற பேர். அவருடைய அந்த மன்னர் அசோகருடைய பேரன். அந்த மன்னருடைய படை தளபதியாக இருந்தவன் புஷ்யமித்ர சுங்கன் என்கிற ஒரு பார்ப்பனன். அந்த புஷ்யமித்ர சுங்கன் தருணம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மன்னரை கொன்னுட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றது. பிரகதத்த மௌரியரை படைத்தளபதியாக இருந்த புஷ்யமித்ர சுங்கன் என்கிற அந்த பார்ப்பனன் ஒரு நாள் படுகொலை செய்துவிட்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறான். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இந்த நாட்டில் இருக்கிற புத்த பிக்குகளை எல்லாம் வெட்டி கொல்லுகிறார்கள். பௌத்த காவிய இலக்கியங்கள் அழிக்கப்படுகிறது, நூல்கள் அழிக்கப்படுகிறது, அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது. அனைத்தும் மிக மோசமான வன்முறை ஏவப்பட்டு, மிக மோசமாக இங்கே தலைகள் கொய்யப்பட்டு, கொத்து கொத்தாக தலைகள் கொய்யப்பட்டு, பௌத்த இலக்கியங்கள், பௌத்த நூல்கள், பௌத்த கருத்தியல் கொண்ட அனைத்து விதமான அடையாளங்களும் தத்துவ நூல்களும் அழிக்கப்பட்டு மீண்டும் இங்கே மனுவாதம் தலையெடுத்தது. மனு கோட் ஆஃப் மனு என்பது
இது நடந்தது. இந்த பிருஹதித்தம் அவர்களுடைய அந்த இறப்பு நடந்தது வந்து படுகொலை நடந்தது கிமு 185. கிமு 185. இந்த படுகொலைக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த புஷ்யமித்திர சுங்கன், சுங்க வம்சம்னு நம்ம வரலாற்றில் நாம் படிச்சிருப்போம். புஷ்யமித்திர சுங்கன் காலத்தில் தான் இந்த மனுஸ்மிருதியை மீறினா தண்டனை கொடுக்கிற இந்த கோட் ஆஃப் மனு நீதி என்பது எழுதப்பட்டது. அதை எழுதிய பாப்பானுக்கு பேரு சுமதி பார்க்கவான்னு பேரு. மனுன்னு சொல்றாங்கல்ல, அவன் பேரே சுமதி பார்க்கவா என்கிற பார்ப்பானால் இந்த மனுநீதி எழுதப்பட்டது. மனுநீதி பத்தி உங்களுக்கு தெரியும். ஒரு சூத்திரன் வந்து ஒரு பாப்பானை வந்து முடிய பிடிச்சி இழுத்துட்டா கூட, அவனுடைய முடிய பிடிச்சி இழுத்து அந்த முடி போயிடுச்சுன்னா கூட சூத்திரனுக்கு மரண தண்டனை. ஆனா சூத்திரனை ஒரு பாப்பான் கொன்னுட்டா கூட சூத்திரனுடைய முடிய வந்து சிரைச்சு விட்டா போதும். அதாவது என்னன்னா, மனுநீதி என்ன சொல்லுதுன்னா, பாப்பானுடைய மயிரும் சூத்திரனுடைய உயிரும் சமம் அப்படின்னு சொல்லுது. இப்படி இதே போல பெண்கள் படிக்கக்கூடாது, சூத்திரர்கள் வந்து படிக்கக்கூடாது, சொத்து வச்சுக்க கூடாது, மரியாதையான வந்து இடத்துல குடியிருக்கக்கூடாது, மரியாதையான தொழில் செய்யக்கூடாது, பெண்களும் சூத்திரர்கள் தான் என்று அனைத்து விதமான இந்த பெண்கள் என்பவர்கள் எப்பொழுதும் ஆண்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். பிறக்கிற போது தந்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், குழந்தையா இருக்கிறப்ப தந்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், திருமணமான பிறகு கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், வயசான பிறகு மகனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். இப்படி ஆண்களுக்கு கட்டுப்பட்டே இருந்து சாவணும் பெண்கள். மறுமணம் செய்யக்கூடாது. புருஷன் செத்து போனாக்கா கூடவே வந்து அந்த சிதையில அந்த எரியிற இந்த நெருப்புல விழுந்து தானும் உயிரை வந்து மாய்ச்சிக்கணும். சதி வழக்கம் மாய்ச்சிக்கணும். இதெல்லாம் வந்து அந்த மனுநீதியில எழுதப்பட்டது, மனுக்கோல்ல எழுதப்பட்டது. சூத்திரர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது, படிக்கக்கூடாது என்று பல்வேறு விஷயங்கள் வந்து எழுதப்பட்டது. அந்த கிமு 185க்கு பிறகு புஷ்யமித்திர சுங்கன் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு. அதன் பிறகு பார்ப்பன ஆட்சி, அதன் பிறகு பேஷ்வாக்கள் ஆட்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும். பூனாவுல வந்து 2ஆம் பாஜிராவுடைய காலத்துல தான் தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள்லாம் பொது வீதியிலே நடக்கக்கூடாது. அந்த பொது வீதிக்கு வந்து வரணும்னு சொன்னாக்கா, எதுக்கு வரலாம்? எப்போ வரணும்னா, அந்த தெருவுல அதாவது பார்ப்பன அக்ரஹாரத்துல எல்லாம் ஏதாவது மாடு, இந்த மாரி ஏதாவது செத்து போயிடும். அதையெல்லாம் தூக்கி அப்புறப்படுத்தணும். அவைங்க மீந்து போன உணவ வந்து ஏதாவது ஒரு இடத்துல போட்டு வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் சாப்பிடணும். அப்போ அப்படி வரணும்னு சொன்னாக்கா, நடு மத்தியானம் 1 மணிக்கு வெளில வரலாம். 1 மணிங்கிறது நிழல் வந்து காலடிக்கூடயே விழுந்துக்கும். ஏன்னா நிழல் வந்து காலையிலே வந்து வீதிக்கு வந்தா நிழல் பெரிய அளவுல நீண்டு இருக்கும். அந்த நிழல பார்ப்பனர்கள் வந்து அவங்க மேல பட்டாலே அது தீட்டு. அதனால வந்து பகல்லே வரக்கூடாது. அப்படி வந்தா அந்த உச்சி வெயில்ல தான் வரணும். ஏன்னா நிழல்ல வந்து காலுக்கே விழுந்துக்கும். வரும்போது கழுத்துல கலயத்த கட்டிட்டு வரணும். எச்சி கீழ துப்பக்கூடாது. கலயத்துல துப்பிக்கணும். பின்னாடி வந்து அந்த தொடப்பத்த கட்டிட்டு வரணும். காலடி சுவடோ அல்லது வந்து தாங்க நடக்கிறதுனால புழுதி வந்து ஏற்பட்டோ மற்றவங்க மேல பட்டுச்சுன்னா அது தீட்டு. ஆகவே அந்த தொடப்பத்த கட்டிட்டு வரணும் என்பதெல்லாம் பூனாவுல பேஷ்வாக்கள் ஆட்சியில, பேஷ்வான்னு சொல்ற பார்ப்பனர்கள் மன்னர் ஆட்சி ஆண்டதை பேஷ்வான்னு சொல்லுவாங்க. பார்ப்பனர் ஆட்சியில இந்த கொடுமையெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் இதன் பிறகு, அதாவது கிமுக்கு இந்த புஷ்யமித்திரன் சுங்கன் வந்த பிறகு நடந்த விஷயங்கள் இதெல்லாம். அப்புறம் தான் வந்து இதெல்லாம் எப்ப மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிற்குள் வந்த பிறகுதான். ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வரலாறுகளை பேசிட்டு இருக்கும் போல இருக்கு. எல்லாம் வேற மாதிரி பேசியிருப்பாங்க. நான் இந்த வரலாற்றுக்குள்ள போயிடலான்னு முடிவெடுத்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆங்கிலேயர்கள் இங்க வந்த பிறகுதான் அனைத்துமே வந்து மாறுது. ஆங்கிலேயர்கள் இங்க வந்து அவர்கள் தீண்டத்தகாதவர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்துறாங்க, நிர்வாகத்துல சேர்த்துக்கிறாங்க, இராணுவத்துல சேர்த்துக்கிறாங்க. இப்படி வந்து அவர்கள் இங்கே வந்து இந்த பார்ப்பனிய சனாதன கட்டமைப்புக்குள் ஒரு சிதைவை உருவாக்குகிறார்கள். ஒரு ஒரு தகர்வை ஏற்படுத்துகிறார்கள். இதுதான் முக்கியமான காரணம். வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்னதுக்கும், பார்ப்பனர்கள் வந்து இந்த இந்தியா விட்டு வெளியே போகணும்னு பாலகங்காதர திலகர் போன்றவர்கள் கூப்பாடு போட்டதுக்கும், சுதந்திரமே எனது பிறப்புரிமைன்னு அறிவிச்சதுக்கும், முக்கியமா சுதந்திர போராட்டம் தொடங்குனதுக்கும் காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த சனாதன கட்டமைப்பை சூத்திரர்கள் படிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அவங்க சூத்திரனுக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறான். பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்றான். அவன் பொம்பளைங்களுக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறான். சூத்திரர்கள் ராணுவத்துல சேரக்கூடாது, சத்திரியர்கள் மட்டும்தான் ராணுவத்துக்கு சேரணும், அவன் தான் சண்டை போடணும், அவன் தான் ஆயுதம் தாங்கன்னு சொல்றான். இவன் என்னடான்னா
மகாராஷ்டிராவுல வந்து மகர் ரெஜிமெண்ட்ன்னு சொல்லி தீண்டத்தகாதவர்கள் அடங்கி ஒரு படைய வந்து பிரிட்டிஷ் உருவாக்கி வச்சிருக்கான். சென்னையில பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அதே மாரி சென்னை மாகாணத்துல பறையர் ரெஜிமெண்ட்ன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரவங்களுக்காக சண்டை போடுறதுக்கு அவன் ஒரு படையில வந்து பறையர்கள வந்து சேர்த்து வச்சான். அதுக்கு தான் பறையர் ரெஜிமெண்ட்ன்னு பேரு. இப்ப வந்து ச ச ப சன்ன ஆயுதம் தாங்கக்கூடாத தீண்டத்தகாதவன அவன் ராணுவத்துல சேர்த்துக்கிறான். படிக்கக்கூடாத பெண்களையும், சூத்திரர்களையும் அவன் பள்ளிக்கூடம் தொறந்து படிக்க வைக்கிறான். நிர்வாகத்துல இவன் சேர்த்துக்கிறான். அதனால வந்து இவன் இந்த பார்ப்பன கட்டமைப்பை, இந்த சனாதன கட்டமைப்பை தகர்க்கிறான். ஆகவே இவனை நாம் துரத்தி அடிக்க வேண்டும் என்றுதான் முதல்ல சுதந்திர போராட்டம்னே வெள்ளையனே வெளியேறுங்கிற போராட்டமே உருவானது. இந்த வெள்ளையர்கள் இங்க வந்ததுனால, ஆங்கிலேயர்கள் இங்க வந்ததுனால தான் ஜோதிபா புலேயுடைய போராட்டம், நாராயணகுருவுடைய போராட்டம், தந்தை பெரியாருடைய போராட்டம், புரட்சியாளர் அம்பேத்கருடைய போராட்டம் எல்லாம் ஒரு நிலைக்கு வெற்றி பெற்றதற்கு காரணம் ஆங்கிலேயர்களுடைய வருகை. ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் இருந்ததுனால தான். அந்த அடிப்படையில் தான் வந்து புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கருக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிற அந்த வாய்ப்பு உருவானது. அந்த நீங்க பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம், அந்த சட்டத்தை வந்து எழுதுறதுக்கே புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து விடக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. அதுல முக்கியமானவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். பட்டேல் வந்து அம்பேத்கரை இந்த சட்டம் எழுதுற அவைக்குள்ளே விடக்கூடாது. அவர தோற்கடிச்சாங்க. 1946ல கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி எலெக்ஷன் நடக்குது. பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் தான் அப்போ. பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் வந்து எலெக்ஷன் நடத்துறான். அவன் வந்து இந்தியாவை விட்டு வெளியேறணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்ப இந்தியாவுக்கான ஒரு அரசமைப்பு சட்டத்தை இந்தியர்களே ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழுவை வந்து நாம உருவாக்கி, அந்த குழு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எழுதட்டும்னு சொல்லிட்டு இங்க தேர்தல் நடத்துறான். அதான் கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளி எலெக்ஷனு 1946ல நடக்குது. அந்த தேர்தல்ல ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் சார்பா புரட்சியாளர் அம்பேத்கரும் அந்த ஃபெடரேஷன் சார்ந்தவரும் நிக்கிறாங்க. அதுல எல்லாம் வந்து அம்பேத்கர் தோற்கடிக்கப்படுகிறார். அம்பேத்கர் தோற்கடிக்கப்பட்டு அவர் வந்து அரசியலமைப்பு சட்டம் எழுதுகிற அவைக்குள் வரவிடாமல், இதெல்லாம் ரொம்ப பெரிய வரலாறு, இருந்தாலும் சுருக்கமா சொல்றேன். வரவிடாமல் தடுக்கிறாங்க. ஆனா வந்து இன்னைக்கு வங்காளமாக இருக்கிற அந்த பங்களாதேஷாக இருக்கிற அந்த பகுதியில கிழக்கு வங்காளம் அந்த பகுதியை சார்ந்த ஜோகிர்நாத் மண்டல் என்கிறவரு அம்பேத்கர் அந்த பகுதிக்கு கொண்டு போயிட்டு அவரை வந்து ஜெயிக்க வச்சு அரசமைப்பு சட்ட அவைக்குள்ள கொண்டு போனாங்க. அப்படியுமே வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை இப்போ அவர் ஜெயிச்ச அந்த பகுதியை திட்டமிட்டு பாகிஸ்தானுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. ஜெய்சூர் குல்னாருங்கிற பகுதி திட்டமிட்டு பாகிஸ்தானுக்கு பிரிச்சு கொடுத்தா அவருடைய எம்பி பதவி அங்க போயிடுது. ஏன்னா அவர் இந்தியாவுக்கு இருக்க முடியாது. அவர் பாகிஸ்தான் பகுதிக்கு போயிடுது. ஆகவே அவர் வந்து மீண்டும் அரசியலமைப்பு சட்ட அவைக்குள்ள வர முடியல. அதன் பிறகு அவர் நேரடியா லண்டனுக்கே போய் அங்க அப்போ வந்து இவரு பிரதமர் வந்து பேரை மறந்துட்டேன் பாருங்க. அட்லின்னு நினைக்கிறேன். அவரை போய் சந்திச்சு பேசுறாரு. அது மாதிரி சாமுவல் ஹர் அப்படிங்கிறவரை போய் சந்திச்சு பேசுறாரு. அங்க தொழிலாளர் கட்சி ஆட்சியில் இருக்குது. அந்த தொழிலாளர் கட்சி அமைச்சர்களை எல்லாம் சந்திச்சு பேசி இந்த மாதிரி என்னை திட்டமிட்டு அவங்க அவையிலிருந்து வெளியேற்றிட்டாங்கன்னு சொல்லி மீண்டும் அவர்கள் மூலமாக எச்சரிக்கை விடுத்து மீண்டும் அம்பேத்கர் வந்து அந்த பம்பாய் மாகாணத்துல நிறுத்தப்பட்டு காங்கிரஸ்ல ஜெயிச்சிருந்தவரை ரிசைன் பண்ண சொல்லிட்டு மீண்டும் காங்கிரஸால நிறுத்தப்பட்டு அவர் ஜெயிச்சு வர்றார். அன்னோபேஸ்வரா ஜெயிச்சு வந்துதான் இப்ப அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தலைவராகவே ஆகி இப்ப வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்கிறார். அந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்த மனுஸ்மிருதிக்கு மனு சட்டத்துக்கு நேர் எதிரான ஆவணம். இப்ப சனாதனத்துக்கான ஆவணம் மனுஸ்மிருதி என்று சொன்னால், ஜனநாயகத்திற்கான ஆவணம் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அப்போ மனுஸ்மிருதி என்ன சொல்லுகிறது, மனு கோடு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சனாதனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சாதிக்கு ஒரு நீதியை போதிக்கிறது, சாதிக்கு ஒரு தொழிலை சொல்லுகிறது, சாதிக்கு ஒரு மரியாதையை சொல்லுகிறது, சாதிக்கு ஒரு இருப்பிடத்தை போதிக்கிறது, சாதிக்கு ஒரு உரிமையை சொல்லுகிறது, கடமையை சொல்லுகிறது. இது சனாதனத்தை நியாயப்படுத்துகிற மனுஸ்மிருதி சொல்லுவது. அதற்கு எதிராகத்தான் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, இன்னைக்கு இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார். இது சாதிக்கு ஒரு நீதி சொல்லுகிறது என்று சொன்னால் மனுஸ்மிருதி, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று சொல்கிறது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா
Article 14 of the Indian Constitution says, all are equal before law. சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். சாதியால் வாய்ப்பு மறுக்க கூடாது. சாதியால் கல்வி மறுக்க கூடாது. சாதியால் வழிபாட்டு உரிமை மறுக்க கூடாது. சாதியின் காரணமாக கருத்துரிமை மறுக்க கூடாது. சாதியின் காரணமாக சுயமரியாதை மறுக்கக்கூடாது. சாதியின் காரணமாக தொழில் செய்கிற உரிமை மறுக்கக்கூடாது. சாதியின் காரணமாக வாய்ப்புகள் மறுக்கக்கூடாது என்று சமூக நீதியை பேசுகிற ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஆவணம் தான் நமது இன்றைக்கு இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 இந்த நாட்டில் சட்டமாக அமல்படுத்தப்பட்டது. அந்த சட்டம் தான் மனுதர்மவாதிகள், சனாதனவாதிகள் இந்த நாட்டை இந்துத்துவ நாடாக, பார்ப்பனர்களுடைய மேலாண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்து ராஷ்டிரமாக, பார்ப்பன மேலாதிக்கத்தின் அடிப்படையில் ஆட்சி அதிகாரம் நடக்க வேண்டும். எப்படி இஸ்லாம் நாடுகள் இருக்கிறதோ, கிறிஸ்துவ நாடுகள் இருக்கிறதோ, அப்படி இந்த நாட்டை ஒரு இந்து ராஷ்டிரமாக, ஒரு பார்ப்பன மேலாண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இந்துஸ்தானாக மாற்ற வேண்டும் என்பதற்கு எதிராக இருப்பது எது என்று கேட்டால் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் தன்னுடைய பிரியாம்பிள் என்று சொல்லக்கூடிய நோக்கம், ஒரு புத்தகம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு முகப்புலைய அந்த புத்தகத்துக்கான நோக்கத்தை சொல்லுவாங்க. அந்த நோக்கத்திலே அது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன ரொம்ப தெளிவா சொல்லுது. We the people of India having solemnly resolved to constitute sovereign, socialist, secular, democratic republic என்று சொல்லுகிறது. இது எதற்காக என்று சொன்னால், அனைவருக்கும் நீதி, ஜஸ்டிஸ், சமூக பொருளாதார அரசியல் வாழ்வில் அனைவருக்கும் நீதி, சமநீதி. அதே போல ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, சமத்துவம். அதே போல பிராட்டர்னிட்டி, சகோதரத்துவம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, பிராட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அனைவருக்குமான நீதி என்று இந்த முகப்புரையே சொல்லியிருக்குது. அதாவது என்னன்னா, இந்திய மக்களாகிய நாம் இந்த இந்திய நாட்டை இறையாண்மையுள்ள சாவரின், சமத்துவமான சோசியலிஸ்ட், மதசார்பற்ற செக்யூலருங்கிற அந்த வார்த்தை தான் முக்கியமானது. அந்த வார்த்தையை தூக்கிறதுக்கு தான் இவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் செல்லாதுன்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி கூட உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டிருக்காரு. இப்பவும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்த சமத்துவம், மதசார்பின்மை, சோசியலிஸ்ட், செக்யூலருங்கிற 2 வார்த்தையும் தூக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டிருக்காரு. ஆக மதசார்பற்ற டெமோக்ராட்டிக், ஜனநாயக ரிபப்ளிக், குடியரசை நாம் உருவாக்கி கொள்கிறோம், நமக்கு நாமே உருவாக்கி கொள்கிறோம். எதற்காக என்று சொன்னால், இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் உரிமைக்காகவும், நீதிக்காகவும், சகோதரத்துவமாக வாழ்வதற்கும், சுதந்திரமாக வாழ்வதற்கும், சமூக நீதி அடிப்படையில் இந்த நாட்டை நடத்துவதற்கும் நமக்கு நாமே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொள்ளுகிறோம் என்று அந்த முகப்புரையிலே இருக்கும். இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் இவர்கள் கனவு காணுகிற இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கு தடையாக இருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் அனைவருக்கும் கல்வி கொடுக்குது. அப்ப சூத்திரர்கள் படிக்கக்கூடாது, தீண்டத்தகாதவர்கள் படிக்கக்கூடாது என்பதை அந்த மனுஸ்மிருதி சொல்லுகிறது என்று சொன்னால், இல்ல சாதியின் அடிப்படையில் நீ கல்வியை மறுக்கக்கூடாது, சாதியின் அடிப்படையில நீ பிறப்பின் அடிப்படையில, சாதியின் அடிப்படையில நீ வாய்ப்பை மறுக்கக்கூடாது, வேலை வாய்ப்பை மறுக்கக்கூடாது, நீதியை மறுக்கக்கூடாது, ஆண் பெண் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது என்று இது சொல்லுது. ஆகவே இந்த டாக்குமெண்ட்டை நாம் தூக்கி எறிஞ்சிட்டு மீண்டும் மனுஸ்மிருதியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு சனாதனம் செயல்படுகிறது. அந்த சனாதனத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அந்த சனாதனத்தை மீண்டும் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை, அதாவது என்ன சொல்றது, அந்த புஷ்யமித்ர சுங்கன் கொண்டு வந்த அந்த மீண்டுமான அந்த ஆட்சி முறையை, அவனுக்கு முன்னால் அசோகர், புத்தர் வருவதற்கு முன்னால் இந்த நாட்டினுடைய ஆட்சி முறையாக இருந்த இந்த சனாதன தர்மத்தை
சூத்திரர்களை படிக்க விடாமல் செய்வது, பெண்களை படிக்க விடாமல் செய்வது, பெண்களுக்கான உரிமை, சூத்திரர்களுக்கான உரிமை, தீண்டத்தகாத மக்களுக்கான உரிமை அனைத்தையும் மறுத்து, இங்கே வந்து இந்த இருக்கிற இது அனைத்தையும் கொடுக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு, மீண்டும் இங்கே ஒரு பார்ப்பனிய ஆட்சி, ஒரு பார்ப்பன மேலாண்மை ஆட்சி, இந்த 4 வர்ண அ அமைப்பு முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்துகிற வேதகால ஆட்சி, ராமராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு இவர்கள் வந்து முயற்சி பண்றாங்க. யார் முயற்சி பண்றா? சங்கிகள், ஆர்எஸ்எஸ், பிஜேபி, மோடி தலைமையிலான அரசு, சங்க பரிவாரங்கள், பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத், இந்து இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, அதே போல வந்து சங்கராச்சாரியார்கள் அமைப்புன்னு சொல்றான். அவன் ஒரு கான்ஸ்டிடியூஷன உருவாக்கி வச்சிருக்கான். வாரணாசியில 700 பக்கம் கொண்ட கான்ஸ்டிடியூஷன உருவாக்கி வச்சிருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, குருகுல முறைய வந்து கொண்டு வரணுன்றான். இப்ப உங்களுக்கு தெரியல, 2 1 ஆண்டுக்கு முன்னாடி வாரணாசியில, உத்தரப்பிரதேச வாரணாசியில சங்கராச்சாரியர்களுடைய அமைப்பு ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய முக்கியமான வழக்கறிஞர். அவரு ஆர்எஸ்எஸ்காரர். இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 700 பக்கம் கொண்ட ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அது எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னா, மீண்டும் வந்து இங்க பிஜேபி வந்துச்சுன்னா, இத வந்து அரசியலமைப்பு சட்டமா கொண்டு வரணும். இப்ப இருக்கிற அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்த வந்து தூக்கி குப்பையில வீசிட்டு இத கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு அரசியலமைப்பு சட்டத்த எழுதி வச்சிருக்காங்க. அது குருகுல கல்வி முறைய போதிக்குது. குருகுல கல்வி முறைன்னா உங்களுக்கு தெரியும். பாப்பான் தான் குருவா இருப்பான். அவன் வீட்ல வந்து போய் படிக்கிறவனும் பாப்பானா இருப்பான். அல்லது அந்த உயர் சாதியை சார்ந்தவர்களா இருப்பாங்க. உயர் சாதினா இங்க இருக்கிற வன்னியரோ, வாண்டியாரோ, புள்ளையோ, ரெட்டியோ, செட்டியாரோ, தேவரோ இவங்கெல்லாம் கிடையாது. அவன் சொல்ற உயர் சாதி என்பது இந்த பார்ப்பன பனியா என்று சொல்லக்கூடிய அந்த சமூகம். அத குறிப்பா சொல்லப்போனா பார்ப்பனியத்தினுடைய அந்த பிரிவுகள் தான். என்ன? அது குருகுல கல்வி முறை. அத மாரி வந்து டெல்லிக்கு பதிலா வாரணாசிய வந்து அ தலைநகரா, இந்தியாவுடைய தலைநகரா மாத்தணும்னு சொல்றது என்றெல்லாம் அ ஒரு டிராஃப்ட்ட போட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்த தூக்குறதுக்கு, இத வந்து திருத்துறங்கிற பேர்ல வாஜ்பாயினுடைய கவர்ன்மென்ட்டே வந்து முடிவு பண்ணுச்சு உங்களுக்கு தெரியும். 2000த்துல வந்து 99 வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்து 2000த்துல வந்து அந்த ஆட்சி வந்து 24 கட்சிகள் கொண்ட ஒரு கூட்டணி ஆட்சியாக அது நடக்கும்போது, அப்பவே வெங்கடாச்சலய்யாங்கிறவருடைய தலைமையில இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி எழுதுவதற்கு குழு அமைக்கப்பட்டது. அதற்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பு உருவானதால் அது அப்பவே வந்து கிடப்புல போட்டாங்க. அவன் எப்பயே முயற்சி பண்ணியிருக்கான் பாருங்க. எப்போ முதல் முறையா வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்ல தான் பிஜேபி ஆட்சிக்கு வரான். அப்பவே இந்த வேலைய தொடங்குனான். இன்னைக்கு வந்து அதற்கான சூழல் கனிந்து விட்டதாக கருதுகிறார்கள். ஆகவே அதான் இன்னைக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் தான் எனக்கு வந்து புனித நூல்னு மோடி சொன்னாலும் மோடியாக வந்து செயல்பட முடியாது. காரணம், மோடி ஆர்எஸ்எஸ்ஸால் இயக்கப்படுகிறார். மோடி ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை தான் பிஜேபி என்கிற அரசியலமைப்பு. அந்த பிஜேபியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் அந்த வந்து மோடி. ஆகவே இன்னைக்கு மோடி, நாளைக்கு வந்து மோடிய தூக்கி எறிஞ்சிட்டு யார வேணுமானாலும் ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணலாம்? பிரதமர் பதவிக்கு யார வேணுமானாலும் கொண்டு வரலாம். யோகி ஆதித்யநாத்த கொண்டு வரலாம். இந்த நிர்மலா சீதாராமன கொண்டு வரலாம். யார வேணுமானாலும் கொண்டு வரலாம். ஆகவே வந்து அது ரொம்ப அடிப்படையான விஷயம் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுடைய அமைப்பு. பார்ப்பன மேலாண்மைக்கான அமைப்பு. பார்ப்பனியத்தை இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் பார்ப்பனர்களாக இருக்க வேண்டும். பார்ப்பனர்கள் வந்து பிரதமராக இருக்கிறானோ இல்லையா, பார்ப்பனர்கள் சொல்படி நடக்கிற ஆட்சியாக இருக்க வேண்டும். மனுஸ்மிருதியின் அடிப்படையில் நடக்கிற ஆட்சியாக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு தான் பிஜேபி. அந்த பிஜேபியினுடைய அவர்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் மோடி. ஆகவே இவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கே அவங்க தூக்கி போட்டான். அரசியலமைப்பு சட்டத்தையே வந்து அவன் என்ன பண்றதில்ல, மதிக்கிறதில்ல. அத வந்து இன்னைக்கு வந்து இந்த இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இதுவே ரொம்ப முக்கியமானது. இவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்த எப்படி இவங்க குழி தோண்டி புதைச்சுட்டாங்க, செல்லாததா மாத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருளியல் அடிப்படையில், பொருளாதார அடிப்படையில் ரிசர்வேஷன, இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தினது 1. 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா, எங்க போயிடுச்சு? எங்க போயிடுச்சா? இருக்குண்ணா பேசுங்க. 2வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா, இப்ப அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களே, இஸ்லாமியர்களுக்கு எதிரா குடியுரிமை
குடியுரிமை சட்டமா? குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் என்னமோ கொண்டு வந்தாங்கல்ல. இப்ப ரீசென்ட்டா ஒரு பெரிய போராட்டம்லாம் நடத்துனோம்ல. குடியுரிமை பறிக்கிற சட்டம். இஸ்லாமியர்களுக்கான குடியுரிமையை பறிக்கிற சட்டம். காமன் சிவில் கோட். அ அது அது பிளான்ல இருக்கு. இப்போ ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல. ரீசென்ட்டா இப்போ 2021, 19லலாம் பயங்கர போராட்டம் நடத்திட்டு இருந்தோமே நம்ம. NPR, NRC, CAA. ஆ, NPR, NRC, CAA. கரெக்ட்டுங்க. CAA சட்டம். இது எல்லாமே CAA போராட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. குறிப்பா இடஒதுக்கீடு என்பது எதற்காக கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால், கல்வியிலும், சமூகத்திலும் பின்தங்கிய மக்களை வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் வாய்ப்பு கொடுப்பதற்கு தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல பொருளாதாரத்தில் இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்ன சொல்றது? ரெப்ரசன்டேஷன், அதாவது பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது. அப்ப பிரதிநிதித்துவம் எதன் அடிப்படையில மறுக்கப்பட்டிருக்குது? சமூகத்தின் அடிப்படையில, சமூக அடிப்படையில். சமூகம்னா என்ன? சூத்திரர்களுக்கு, பஞ்சமர்களுக்கு, தீண்டத்தகாதவர்களுக்கு, சாதியால் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு, பெண்களுக்கு என்று சமூகத்தால் இழிநிலையிலே வைக்கப்பட்டு அதனால் மறுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பை கொடுப்பதற்கு, கல்வி புறக்கணிக்கப்பட்டவர்கள் வாய்ப்பை கொடுப்பதற்கு, சமூகத்தாலும் கல்வியாலும் பின்னடைந்த மக்களுக்கு கொடுப்பதுதான். இப்போ பொருளாதாரத்தாலும் அப்படின்னு ஒருத்தன் கொண்டு வந்தானவன், இந்த இடஒதுக்கீடு சமூக நீதியினுடைய அடித்தளத்தை அவன் காலி பண்றான்னு அர்த்தம். அந்த அடித்தளத்தை காலி பண்றான்னா, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடித்தளத்தையே காலி பண்றான்னு அர்த்தம். இப்ப இதுதான் வந்து நிதர்சனமா செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்ப 2024ல இந்த ஆண்டு மீண்டும் பார்லிமெண்ட்ல அவன் ஜெயிச்சிட்டான்னு சொன்னான். பிஜேபி, RSS சங்க பரிவாரங்கள் ஜெயிச்சுன்னு சொன்னா, டேரா தூக்கி போட்டுருவான். டேரா இந்த அரசியலமைப்பு சட்டம் தானே இந்து ராஷ்டிராவா வந்து மாத்த அது வந்து தடையா இருக்கு. இந்த அரசியலமைப்பு சட்டம் தானே வந்து அனைத்துக்கும் தடையா இருக்கு. தூக்கி போட்டு மீண்டும் அவன் சனாதன சட்டத்தை, மனுஸ்மிருதியை, கோட் ஆஃப் மணி என்று சொல்லக்கூடிய இந்த 4 வர்ணத்தை, வேதகால ராமராஜ்யத்தை சரி என்று சொல்லக்கூடிய ராமராஜ்யத்தை மீண்டும் கொண்டு வருவோங்கிறதுக்கு தான் இப்போ ராமர் கோயில் கட்டாம பாருங்க. அப்ப நீங்க ராமர் கோயில் வர 22ஆம் தேதி திறக்க போறாங்க. இப்ப ராமருக்கு கோயில் கட்டி ராமருடைய பிறந்த இடம் இதுதான் சொல்லிட்டு அங்க இருந்த மசூதியை இடிச்சிட்டு அங்க ராமருக்கு கோயில் கட்டி ராமர் அந்த கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ண போறோம். ஒரு அரசே எடுத்து செய்யுது, ஒரு பிரதமரே நேரடியா எடுத்து செய்யறாரு, இந்த இந்திய அரசாங்கமே எடுத்து வந்து அந்த ப்ரோக்ராம் பண்ணுதுன்னாவே அவன் வந்து ராமராஜ்யத்தை கொண்டு வர அதானே அர்த்தம். அவங்க நோக்கம் தானே. ராமருக்கு கோயில் கட்டி இந்த ராமர் தான் வந்து யாரோ இன்னொருத்தர் கூட சொல்லியிருந்தாரு, தேவையில்லாம உலக மக்களுடைய தேவன் சொல்லி கடவுள்னாலாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப ராமராஜ்யம் என்ன? சம்புகன் என்கிற ஒரு சூத்திரன் வந்து என்ன தவம் பண்ணக்கூடாது, அதனால படுகொலை செஞ்சது. அதே போல பாத்தீங்கன்னா ஏகலைவன் படுகொலை செய்யப்பட்டது, வில்வித்தை கத்துக்கிட்டான், அதனால படுகொலை செஞ்சு. அப்ப சூத்திரர்கள் வந்து தவம் இருக்கக்கூடாது, படிக்கக்கூடாது, தீண்டத்தகாதவர்கள் இங்க வந்து படிக்கக்கூடாது, கல்வி கற்கக்கூடாது. இதெல்லாம் தான் ராமராஜ்யம். இந்த ராமராஜ்யத்தை நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம் என்பதற்கான அடையாளம் தான் இன்றைக்கு ராமர் கோவிலை அவர்கள் கட்டி திறப்பது, ஒரு அரசே அதை முன்னின்று செய்வது. இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா? இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இல்லையா? மதசார்பற்ற அரசு. நான் என்ன கேட்கிறேன், இந்த ராமர் கோயிலை கட்டி இவ்வளவு முனைப்பா திறக்கிற இந்த மோடியினுடைய அரசாங்கம் வந்து அதே போல அந்த தீர்ப்புல ஒதுக்கப்பட்ட இடத்துல மசூதியை கட்டி திறப்பதற்கும் இவ்வளவு சிரத்தைகளை எடுத்துக்கொள்ளுமா? அந்த மசூதியை திறப்பதற்கு மோடி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாரா? இந்த இந்திய அரசு, ஒன்றிய அரசு முக்கியத்துவம் கொடுக்குமா? இதை புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ராமராஜ்யத்தை கொண்டு வருவதற்குத்தான் இவர்கள் முயற்சிக்கிறார்கள். இந்த முயற்சி 2024 இந்த ஆண்டில ஏப்ரல் மே மாதத்தில் நடைபெற இருக்கிற இந்த தேர்தலில் அவர்கள் வென்றுவிட்டால் நாம் மீண்டும் வேத காலத்திற்கு, மனுஸ்மிருதி காலத்திற்கு இந்த நாடு கொண்டு செல்லப்பட்டு விடும். 1000 ஆண்டுகள் இங்கே பௌத்தம் தலைத்திருந்தாலும், 1000 ஆண்டுகள் இங்கே சமதர்ம ஆட்சி நடந்தாலும், 1000 ஆண்டுகள் இங்கே வந்து புத்தருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அசோகர் போன்றவர்கள், கனிஷ்கர் போன்றவர்கள், ஹர்ஷர் போன்றவர்கள் இங்கே வந்து ஆட்சி அதிகாரத்தை இருந்து 1000 ஆண்டுகள் பார்ப்பனியத்தை பின்னுக்கு தள்ளினாலும் மீண்டும் எப்படி இங்கே பார்ப்பனியம் வந்து அனைத்து மக்களுக்குமான உரிமைகளை மறுத்து இங்கே மீண்டும் வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையிலே, சாதியத்தின் அடிப்படையிலே, சனாதனத்தின் அடிப்படையிலே இங்கே ஆட்சி அதிகாரத்தை நிறுவி
இங்கே கோலோச்சியதோ அதே போல எவ்வளவு நாம் முன்னேறி இருந்தாலும், எவ்வளவு நவீன காலமாக இருந்தாலும், எவ்வளவு விழிப்புணர்வு கொண்ட காலமாக இருந்தாலும், படிப்படியாக நமக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு மீண்டும் இந்த நாடு வேத காலத்திற்கு இட்டுச் செல்லப்படும். ஆகவே தான் அதை அப்படி ஒரு சூழல் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஜனநாயக தரப்பிலிருந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். புத்தர் வழியில், மகாத்மா ஜோதிபா போலே வழியில், தந்தை பெரியார் வழியில், புரட்சியார் அம்பேத்கர் வழியில், இன்றைக்கு டாக்டர் எழுச்சி தமிழருடைய தலைமையில் நாம் ஜனநாயகத்தின் பக்கம் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். இந்த பக்கம் ராமருடைய வாரிசுகளாக, அனுமருடைய வாரிசுகளாக, சனாதனத்தின் வாரிசுகளாக பிஜேபி, RSS நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கே புத்தர் தொடங்கி எழுச்சி தமிழர் வரையிலே ஜனநாயகத்தின் பக்கம் நின்று போர் புரிகிற கூட்டமாக நாம் இருக்கிறோம். சனாதனத்தின் கூட்டமாக மோடியும், அமித்ஷாவும், நிர்மலா சீதாராமன், பிஜேபியும், RSSம், சங்க பரிவாரங்களும் இங்கு நின்று கொண்டிருக்கிறது. 2 கருத்தியலுக்கு இடையிலான யுத்தம், 2 அதிகாரத்தை இங்கே ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பக்கம், சனாதனத்தை கொண்டு வருவதற்கான இன்னொரு பக்கமான இந்த யுத்தத்திலே ஜனநாயகத்தை வெல்ல செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஜனநாயகத்தை அதற்கு நாம் முழு உடல், பொருள், ஆவி, அறிவு, ஆற்றல், செல்வம், உழைப்பு என்ற அனைத்தையும் கொடுத்து இந்த யுத்தத்திலே நாம் ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஆகவே அதற்காகத்தான் சனாதனத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை முழக்கமாகத்தான், என்பதை சபதமாக ஏற்றுக்கொள்வதற்காக தான், என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள்வதற்காகத்தான், இந்த பெரும்பான்மை மக்களையும் அதை நோக்கி இட்டு செல்வதற்காகத்தான் வெல்லும் ஜனநாயகம் என்கிற பெயரிலே மாநாட்டை நடத்துகிறோம். ஆகவே இந்த வெல்லும் ஜனநாயகம் என்கிற இந்த முழக்கத்திற்கு பின்னால் வீழும் சனாதனம் என்கிற அந்த முழக்கமும் இங்கே உள்ளார்ந்து இருக்கிறது. ஆகவே ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்வதற்கான இந்த போரில் நாம் டாக்டர் எழுச்சி தமிழர் பின்னாலே அணிவகுத்து நிற்கிறோம். இந்த போரினுடைய படைபல கருவிகளாக, படைத்தளபதிகளாகத்தான் இந்த திருமாப்பற்றை நடத்தி கொண்டிருக்கிற நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்வதற்கான இந்த போரினுடைய மிக முக்கியமான காலகட்டத்திலே நாம் இன்றைக்கு முதல் நிகழ்வாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். 2023 அல்ல, 2024 இந்த ஆண்டில்தான் பிஜேபியை தோற்கடிப்பதுதான் ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்வது. மோடி அரசை தோற்கடிப்பதுதான் ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்வது. பிஜேபி அரசை, RSS அரசை, சங்க பரிவாரத்தை தோற்கடிப்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற என்ன சொல்றது செயல். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கு பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் மீண்டும் இந்த நாட்டிலே ஆட்சி புரிவதற்கு, இங்கே சமூக நீதியும், சமத்துவமும், சுதந்திரமும், சகோதரத்துவமும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. அதை காப்பாற்றுவதற்கு நாம் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும், மோடியை தோற்கடிக்க வேண்டும், RSSஐ தோற்கடிக்க வேண்டும், சங்க பரிவாரத்தை தோற்கடிக்க வேண்டும். அதற்கான யுத்தம் இந்த 24 நடக்கிறது. அதுதான் பாராளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலிலே இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வதுதான் ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்வது. பிஜேபி கூட்டணியை வீழ்த்துவதுதான் சனாதனத்தை வீழ்த்துவது, ஜனநாயகத்தை வெல்ல செல்வது. ஆகவே வெல்லுகிற ஒரு அணியிலே நாம் நிற்கிறோம். அந்த ஜனநாயகத்தை வெல்ல செய்ய வேண்டும் என்கிற முனைப்போடு நாம் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தருணத்திலே நாம் இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும். இதை கடைசியா குறிப்பிட ரொம்ப நேரம் ஆகி போச்சு. அதாவது என்னன்னா, சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல், இன்னொரு தலைப்பு, சப்டைட்டில் அது. சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல்னா என்ன புரிஞ்சுக்கிறோம்? சிறுத்தை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பாய்ச்சல் என்பதாக மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி. இங்கே தீண்டத்தகாத மக்களை, சிறுபான்மை மக்களை, பிற்படுத்தப்பட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி, சமூக நீதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி. ஆக இங்கே விளிம்பு நிலையில் சிதறடிக்கப்பட்டு கிடக்கிற மக்களை, சிதறடிக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி. ஆக சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களின் அடுத்த பாய்ச்சல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். விளிம்பு நிலை மக்களுடைய அடுத்த பாய்ச்சல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சேரி மக்களின் அடுத்த பாய்ச்சல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சிறுபான்மை மக்களின் அடுத்த பாய்ச்சல் என்று புரிந்து கொள்ள வேண்டும்.
கல்வியால், பொருளாதாரத்தால், அதே போல சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களுடைய அடுத்த பாய்ச்சல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே பாய்கிறோம் என்று சொன்னால், விளிம்பினில் இருக்கிறோம். அதிகார மையத்தை தாண்டி மிகப்பெரிய தூரத்திலே விளிம்பிலே இருக்கிறோம். மையத்தை நோக்கிய பாய்ச்சல், சிறுத்தைகளுடைய அடுத்த பாய்ச்சல் என்பது அதிகாரம் மறுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்டு கிடக்கிற கோடான கோடி ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை நோக்கிய பாய்ச்சல் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாய்ச்சலில் விடுதலை சித்தைகளாக இருக்கிற நாம் பொதுமக்களை அணிதிரட்டுவதில்தான் நம்முடைய மாநாட்டின் வெற்றி இருக்கிறது. ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்வதற்கான நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், சிறுத்தைகள் செயல்பாட்டாளர்கள் என்பதையும் தாண்டி நாம் பொதுமக்களை, பெண்களை, படித்த இளைஞர்களை பெருந்திரளாக வருகின்ற 26ஆம் தேதி குடியரசு தினம் இந்த டாக்குமெண்ட், அதாவது என்னன்னா, இந்த ஜனநாயகத்திற்கான டாக்குமெண்டாக இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளில், மிகச்சரியாக அந்த நாளில் நமக்கு இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான அந்த மாநாடு, அந்த அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட அந்த நாளிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டை வெற்றி பெற செய்வோம். வெல்லும் ஜனநாயகம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து தோழர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், உறவுகளுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நீண்ட நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய வரலாறுகளை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுங்கிற டவுட் எனக்கு இருக்கு. இருந்த போதிலும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய மு.க. ரேணுகா, முகமது சித்திக், கருப்பு நிலா பார்த்திபன், குரு அன்பு செல்வன், நம்ம சகோதரர்கள் சஜன் பராஜ், கீவேலூர் வி.எம். வினோத் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எப்பொழுதும் வரலாற்று சிறப்பு மிக்க உரை அப்படின்னு நான் குறிப்பிடுவேன். இன்னைக்கு உண்மையாகவே வரலாற்று சிறப்பு மிக்க உரையை நிகழ்த்தினீங்கன்னா, நிச்சயமா நீங்க பேசினது அவ்வளவு தெளிவான உரை, அவ்வளவு அடுக்கடுக்கா கிமு, கிபி, அங்கே என்ன புரட்சி நடந்தது, அடுத்து என்ன புரட்சி நடந்ததுன்னு தெளிவா இந்த மக்களுக்கு புரிகிற அளவுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு புரிகிற அளவுக்கு நீங்க சொன்னது. அதுவும் திருமாப்பட்டறையில 2024ஆம் ஆண்டு முதல் நாளில் நீங்கள் இந்த உரையை நிகழ்த்தியது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னா, பொதுச் செயலாளர் தலைவர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் விதைத்த விதையெல்லாம் இன்று விருட்சமாக நிற்கிறது என்று. அதில் முதல் சான்றாக இந்த ஆண்டில் முதல் அடியை RSSக்கு எதிர்ப்பாக நாம் இன்று வைத்திருக்கிறோம். இது மிகப்பெரிய பாய்ச்சலாக அமையும். அடுத்து ஆனா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் வைக்கலாமா? வைங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, வைங்க. ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசிட்டோம் போல இருக்க. பரவாயில்ல, இருந்தாலும் வைங்க. யாரும் டவுட் இருந்தா கேட்கட்டும், தப்பு இல்ல. பேசினா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பரவாயில்ல. அது எவ்வளவு நேரம், எனக்கு பிரச்சனை கிடையாது. பேசுங்க. முத்தமிழ் அண்ணா சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் தோழர், வணக்கம். இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க பேசுறது அதுல நம்ம என்ன கொஸ்டின் வைக்கிறத கேள்விப்பதற்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை. நீங்க சொல்லும் பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஆகும் போது இவர் பாகிஸ்தான்ல பேச போனது கூட 2 முறை அவங்க அதை ஏற்றுக்கொள்ளல. ஆமா. அந்த தயாரித்தது அந்த புத்தகத்திலே இருக்குது. அது 2 முறை அவர் பேசுறதுக்காக போயிட்டு திரும்பி வந்துட்டாப்ல. அது இந்தியா நம்ம யாரு முகமது அலி ஜின்னா அந்த பிரியும் பொழுது, இந்தியா பிரியும் பொழுது போனது. இவர் முகமது அலி இவங்களை பிரிச்சு அவங்க கொண்டு போறது. ஆனா புரட்சியாளர் அம்பேத்கர் இங்கே இருந்து நமக்காக போராடி இந்த மக்களுக்காக வாங்கி கொடுத்தாங்க. நீங்க சொன்னீங்க, சிறப்பு தான். அதே மாதிரி சிஏஏ NRC எல்லாம் பயங்கரமான ஒரு ஆயுதத்தை அவங்க கையில் எடுத்து இஸ்லாமியர்களை சிறுபான்மைப்படுத்தியிருக்காங்க. நமக்கு வெல்லும் ஜனநாயகத்தை வெற்றி அடைவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், நம்முடைய மக்களை எப்படி அணிதிரட்ட வேண்டும், அதையும் சொல்லியிருக்கீங்க இறுதியில. இருந்தாலும் இன்னொரு முறை அதை கிராமமாக எப்படியெல்லாம் அணிதிரட்டுவது, எழுச்சி தமிழின் கரத்தை வலுப்படுத்த என்னவெல்லாம் செய்ய வேண்டும், மீண்டும் ஒரு முறை சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ஏதுவா இருக்கும். உங்களை போல வழக்கறிஞர்கள் சொல்லும் பொழுது, துணை பொதுச் செயலாளர் சொல்லும் போது அது பயனுள்ளதாக இருக்கும். என்னன்னா, நம்ம இந்த மாநாடு குறித்த முக்கியத்துவத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இதுல குறிப்பா இல்ல சேரி மக்கள்கிட்ட தான் போகணும், ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட தான் போகணும், இல்ல கட்சி சார்ந்த ஏரியாவுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இல்ல.
இத வந்து அனைத்து மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறவங்க, இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், பெண்கள், கல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள், இளைஞர்கள் என்று அனைவருக்கும் துண்டறிக்கைய போட்டு குடுக்கலாம். இந்த மாநாட்டோடைய முக்கியத்துவம். அ துண்டறிக்கை போட்டு ஆயிரக்கணக்கான துண்டறிக்கைகள் வந்து ரொம்ப தெளிவா, ரொம்ப வழவழன்னு செய்திகள் இல்லாம, இது மாநாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன? ஏன் வந்து பிஜேபி துரத்தடிக்கப்பட வேணும்? வீழ்த்தப்பட வேணும்? ஏன் இங்க வந்து நீட்டு தேர்வு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏன் புதிய கல்விக் கொள்கைங்கிற அடிப்படையில இங்க வந்து நமக்கான கல்வி உரிமை பறிக்க பார்க்குறாங்க? மீண்டும் பிஜேபி வந்துருச்சுன்னு சொன்னா, அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற வேலைவாய்ப்பு இன்னைக்கு நம்மலாம் வக்கீலா இருக்கிறோம், டாக்டரா இருக்கிறோம், இன்ஜினியரா இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்கலாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எல்லா வாய்ப்புமே மறுக்கப்படும். அ அதே மாரி அரசு வேலைவாய்ப்பு அனைத்தும் மறுக்கப்படும். அனைத்தும் தனியார் மயமாக்கப்படும். அனைத்தும் கார்ப்பரேட் மயமாக்கப்படும். இந்த கார்ப்பரேட் விஷயம்லாம் இதுல பேசல. நம்ம விரிவா இன்னும் அது ரொம்ப தூரமா போகும். எப்படி வந்து இந்த நாட்டினுடைய வளங்களை எல்லாம் அதானிக்கும், அம்பானிக்கும் தாரை வார்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 54க்கு மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள வந்து தனியார் மயமாக்கிட்டாங்க. இப்ப எல்லாமே தனியார் மயமாக்குனாவே உங்களுக்கு வேலைவாய்ப்பு போயிடுச்சுல்ல. இப்ப நீங்க வந்து அரசுட்ட தான் நம்ம இடஒதுக்கீடு பெற முடியும். அரசு பள்ளியில, அரசு கல்லூரில தான் இடஒதுக்கீடு பெற முடியும். எல்லாமே வந்து அதானிக்கும், அம்பானிக்கும் போச்சுன்னா, அங்க எப்படி இடஒதுக்கீடு இருக்கும்? அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேலை வாய்ப்பே மறுக்கப்படுது. அப்போ அதே போல வந்து கல்வி மறுக்கப்படுது. இந்த விஷயங்களை எல்லாம் நாம வந்து எல்லாருக்கும் புரியிற மாரியான மொழியில துண்டறிக்கைகள் போடலாம். சிறு சிறு நாடகங்கள் எழுதி நடிக்கலாம். தப்பு கிடையாது. சிறு சிறு நாடகங்கள் அப்படியே வந்து நீங்க அப்பல்லாம் நீங்க திமுக வளர்ற காலகட்டத்தில எல்லாம் அதேபோல கம்யூனிஸ்டுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணுவாங்க. ஒரு 10 பேர் நின்னுப்பாங்க. ஒரு 4, 5 பேரு திடீர்னு நடிப்பாங்க. நம்ம வந்து கூட்டம் போடுற இடத்துலலாம் கூட ஸ்கிரீன் ப்ளே நாடகம் போட்டு இந்த பார்ப்பன கொடுமை, இந்த ஆட்சியினுடைய கொடுமைய வந்து நம்ம ஒரு காட்சிப்படுத்தி மக்கள்ட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். நீண்ட காலத்துக்கு பண்ணணும் இத. இந்த மாநாட்டு கூட பண்ணலான்றேன். காலங்கள் வந்து இருக்கு. இது போல வந்து கல்லூரி, பள்ளி மாணவர்கள சந்திச்சு அவங்கள்ட்ட துண்டறிக்கை குடுக்குறது, அவங்க மூலமா வந்து நாம வந்து அ மற்றவங்கள வந்து இந்த விஷயங்கள கொண்டு போய் சேர்க்கிறது. சோசியல் மீடியாவுல இத கான்செப்ட்ட வந்து பெரிய அளவுல வந்து டெப்த்தா சொல்ற, ரொம்ப கலோக்கியலா சொல்ற, நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மன்னார்குடி இளைஞர்கள் சின்ன சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து இந்த அரசியல் பேசுவாங்க. உங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சின்ன சின்ன பசங்க. அந்த அந்த கிராமத்து மொழியில பேசுவாங்க. "ஏய் பாத்தியாடா? என்னடா என்ன பிரதமர் அவங்களே பிரதமரா இருப்பான். அவனே வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருப்பான்." பார்த்திருப்பீங்க. அந்த மாரி வந்து இந்த சின்ன சின்ன பசங்கள வந்து ஒரு 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 ப்ளே உருவாக்கி வந்து ஒரு சோசியல் மீடியாவுல நாடகங்கள உருவாக்கி எல்லாருக்கும் பரப்பலாம். இப்படியெல்லாம் பண்ணோம்னா, கண்டிப்பா அ இந்த மாநாட்டுக்கான கூட்டத்த நம்ம கொண்டு வரலாம். இந்த மாநாட்டுக்கான கூட்டம் வந்து பொதுமக்கள் திரட்டுறதுல தான் இருக்கு. பெண்களையும், பொதுமக்களையும் கட்சியை தாண்டி அப்பாற்பட்டு பொதுவான வந்து ஜனங்கள, இளைஞர்கள, மாணவிகள, வந்து பெரியவங்கள, குறிப்பா பெரியவங்கள, வோட்டர்ஸ் இன்னும் சொல்லப்போனா வோட்டர்ஸ், வாக்காளர்கள, பொது வாக்காளர்கள, நடுநிலை வாக்காளர்கள் இருப்பாங்க. அவங்க தான் தேர்தல தீர்மானிக்கிறவங்க. கட்சி சார்ந்தவங்க என்பதை விட தேர்தல தீர்மானிக்கிறவங்க அவங்க தான். அவங்கள எல்லாம் வந்து இந்த மாநாட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது, இந்த சின்ன சின்ன வந்து நான் சொன்ன மாரி ஸ்ட்ரீட் ப்ளே, அதேபோல வந்து துண்டறிக்கை, அதே வந்து தெரு நாடகங்கள், அதுபோல இந்த சோசியல் மீடியாவுல சின்ன சின்ன நாடகங்கள், அந்த ஆவணப்படம் எடுப்போம் பாருங்க. ஒரு 5 நிமிஷத்துல, 2 நிமிஷத்துல இப்படி. அது போன்ற விஷயங்கள வந்து உருவாக்கி எல்லாத்தையும் அது எல்லாரும் செல்ல பார்த்துருவாங்க. எல்லாரும் அட்ராக்ட் பண்ற மாரியான விஷயங்கள உருவாக்கி, எல்லார்ட்டயும் கொண்டு போய், இது வந்து நீங்க திருச்சிக்கு வரணும், 26 வரணும். இது நம்ம சிஎம் வராரு. அகில இந்திய தலைவர்கள் நன்னார் வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, நாம வந்து ஒரு பிரச்சாரம் மாதிரி பண்ணோம்னு சொன்னாக்கா, கண்டிப்பா பெரிய அளவுல ஒரு பொது கூட்டத்த நம்ம வந்து திரட்ட முடியும். பொதுவான மக்கள் மகிழ்ச்சி கூட்டம். மகிழ்ச்சி தோழர் மகிழ்ச்சி. நன்றி, சிறப்பு. நன்றி. அதிக நேரம் தெளிவான ஒரு உரையை நிகழ்த்தீர்கள். திருமாப்பற்றை சரிங்க. உங்களுக்கு சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நாங்க- நன்றி. நாங்கெல்லாம் உங்களுடைய கருத்தியலை உள்வாங்கி பயணித்தவர்கள். நாங்க அமிர்தத்துல இருந்தேன். கிட்டத்தட்ட அப்படிங்களா? 40 வருஷமா 23, 24 வருஷமா இயக்கத்துல இருக்கேன். நல்லது, 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 நல்லது. சிறப்பு சிறப்பு. இப்ப ஊர்ல இருக்கேன். சந்திப்போம். நன்றி சரிங்க தோழர். தோழர். நன்றி மகிழ்ச்சி, நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. ஆ. அண்ணா வணக்கம். வணக்கம். சித்திக்கு சொல்லுங்க. வணக்கம், வணக்கம்.
நல்லா இருக்கலாம். நீங்க உண்மையிலேயே இப்ப தோழர் சொன்ன மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க உரை, உண்மையான வரலாற்று வந்து ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆரம்ப காலங்கள்ல இருந்து இது வந்து மிகவும் ஒரு பயனுள்ளதா இருக்கும் எல்லாருக்குமே. இது வந்து எனக்கு முதல்ல புதிதா இணைந்திருக்க என்னை என்னை போன்ற தோழர் அனைவருக்குமே இது மிகவும் பயனுள்ள உரையா இருக்கும்னு எனக்கு கருதுறேன். நான் வந்து நீங்க நம்ம டெல்டா பகுதி திருவாரூர்ல இருந்து மறைந்த ஒன்றிய அரசுக்கு பிறகு நீங்க வந்து ஒரு தலைவருடைய கரத்தை அருகில் இருந்து வலுப்படுத்துறது மிகவும் மிகவும் மிக மிக மகிழ்ச்சியா இருக்கிறது எங்களுக்கெல்லாம். அந்த தொடர்ந்து நம்ம செயல்பட வேண்டியிருக்கு. நம்ம சனநாயக சக்திகளை வந்து இஸ்லாமிய சகோதரர்களே நம்ம ஒன்றிணைக்க அதுக்குள்ள புதிய 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 யுக்திகள், புதிய வழிமுறைகளை நம்ம என்ன கையாளலாம், அதுக்கு எப்படி நம்மலாம் அவங்கள்ட்ட எப்படி அறைகூவல் கொடுக்கலாம், அதுக்குள்ள வழிமுறைகள் சொன்னீங்கன்னா அதை நாங்கள் பின்பற்றி செய்ய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. அதுதான் இப்ப என்னன்னா வந்து இப்ப நான் ஒரு தோழர் முத்தமிழன் தோழருக்கு சொன்னது மாதிரிதான் செய்யணும். அதே சமயத்துல இப்ப சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்னா அதுக்குன்னு தனிப்பட்ட வந்து விஷயங்களை அந்த செக்ஷனை வந்து நாம வந்து என்ன மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் வந்து வரும். அவங்க வந்து இப்ப சொல்றேன். இப்ப இஸ்லாமியர்களுக்கு இப்ப தலித்துகளுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ங்கிறத நாம சொல்லலாம். அதே மாதிரி இஸ்லாமிய சமூகம், கிறிஸ்துவ சமூகம்னா எப்படி அவங்களுக்கான சுதந்திரம் மறுக்கப்படும்? இதுக்கு என்னென்ன வந்து இதுக்கு முன்னாடி இந்த சிஏஏ, என்ஆர்சி இதெல்லாம் கொண்டு வந்தது. என்ன சொல்றீங்க? ஆமாமா சொல்லுங்க இந்த இந்த விஷயங்கள் கொண்டு வந்தது. 2வது வாக்குரிமையே அவன் தடுக்க போறான். இப்ப நீங்க 2024ல அவன் மீண்டும் வந்துட்டான்னு சொன்னா, இப்ப என்ஆர்சி, சிஏஏ வந்து இப்பவும் வந்து அவன் அமல்படுத்தி தான் வச்சிருக்கான். அது இன்னும் ரத்து பண்ணல. இப்ப இது வந்து முழுமூச்சா அமல்படுத்துவான். அப்படி முழுமூச்சா அமல்படுத்தும் பொழுது, முதல்ல வந்து அடுத்த கட்டம் எங்க போவான்னா, வாக்குரிமைய வந்து ரத்து பண்ணுவான். வாக்குரிமைய ரத்து பண்ணி 2ஆம் தர குடிமக்களா நீங்க வந்து வாழ்றதுக்கு நீங்க வாழுங்க, இல்லாட்டி வெளில போங்கன்னு சொல்லுவான். இப்ப இந்த ஆபத்துக்களை எல்லாம் நாம வந்து தெளிவா எடுத்து சொல்லி, நம்ம இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்லாமல், இஸ் அந்த நம்ம சமூகமே கிறிஸ்துவ இஸ்லாமிய சமூகங்களே வந்து அந்த பிரச்சாரத்துல, இந்த களத்துல முந்தி வந்து நம்ம ஓட்டு போட்டா போதும் எதிர்த்து அப்படிங்கிறதையும் தாண்டி, நாம இதற்கு எதிரா களத்துல நிக்கணும். இந்த இருக்கிற ஒரு 4, 5 மாசத்துல நாம எல்லாரும் வந்து இத ஒரு ஒரு மிஷனா எடுத்துக்கிட்டு, இத ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற சூழலுக்கு அவங்கள நம்ம தயார்படுத்தணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்ப அதுக்கு இந்த மாநாடு வெற்றி பெற செய்வதற்கும், அ க சிறுபான்மை மக்கள் அணி அணியா திரண்டு வர்றதுக்கான இதை விலக்கி இதுக்கும் தனித்த ஒரு அ ம என்ன சொல்றது? துண்டறிக்கையோ அல்லது ஸ்கிரீன் பிளேயோ அல்லது வந்து சோசியல் மீடியாவுல ஒரு குறும்படங்களையோ உருவாக்கி நம்ம பரப்பலாம். அதுக்கு அந்த குழுக்களை நம்ம உருவாக்கலாம். அந்தந்த பகுதியில கிறிஸ்தவர்களுக்கான குழுவ அங்க அவங்கள்ட்ட இருந்தே உருவாக்கணும். இஸ்லாமியர்களுக்கான குழு அவங்கள்ட்ட இருந்து உருவாக்குறது இன்னும் பலன குடுக்கும் நமக்கு. கண்டிப்பா முயற்சி அதுதான் அந்த தர்வேஸ் ரசாதி கூட சொல்லியிருந்தார். இஸ்லாமிய ஜனநாயக சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் கூட இந்த ஜமாத் உலமாக்கள் சபை மூலமா அஜரத்துகள் மூலியமா வெள்ளிக்கிழமை பிரச்சாரம் செய்யணும், அந்த தலைவர்களை போய் சந்திக்கணும், அங்க தொழுது பள்ளியில் தொழுது வரும் தோழர்களை சந்திச்சு நம்ம வந்து இந்த பரப்புரைகளை வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. உங்க ஊர்ல எத்தனை ஜமாத் இருக்கோ அந்த ஜமாத்தை நீங்க அணுகணும். கண்டிப்பா அதே போலதான் எல்லா ஜமாத்துலயும் போனாலும் ஜமாத் தானங்க, ஜமாத்துக்கு போனாலே புரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்களுக்கு இதனுடைய வீரியத்தை பத்தி நம்ம கண்டிப்பா நம்ம வரப்போற பேராபத்தை பத்தி விளக்கணும். நம்ம கண்டிப்பா விளக்கி அவங்கள நம்ம அணியமாக்கணும், அமைப்பாய் திரளணும், அணியமாக்கணும். கண்டிப்பா நன்றி, மிக்க நன்றி. நம்ம புதியதா நம்ம தோழர் ஆசை தம்பி 2 தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க, அவங்களே வந்து பேச அழைக்கலாம் வாய்ப்பு. ஆமா தோழர் கருப்பு நிலா பார்ட்டி பண்ண கை தூக்கி இருக்காப்ல. அவருக்கு வாய்ஸ் ஆன் ஆகல. அண்ணா இப்போ அண்ணா சும்மா டவர் கிடைக்கல, அதனாலதான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன் சபரிமலையில இருக்கேன். சரிங்கண்ணா பேசுங்க. அண்ணா இருக்காரு, பேசுங்க. அனைத்து தோழமை உறவுகளுக்கும் வணக்கம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த திருமாப்பற்றை வெல்லும் ஜனநாயகம் கருத்தமர்வில் சிறப்பாக சிந்தனையோடு கருத்தியல் களப்போராளி அண்ணன் அவர்கள் உரையாற்றியிருக்கார்கள். அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களது திருமாப்பற்றை சார்பாகவும் எனது சார்பாகவும்
புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி அண்ணா. தவறு இல்ல, மன்னிச்சுங்க. நன்றி நன்றி. நான் ஆசை தம்பி செய்தி தொடர்பாளர். அண்ணா நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட்டா கார்த்திக் கிருஷ்ணசாமி கை தூக்குறாரு. அண்ணன் பண்ணுங்க. அமிரகம்ண்ணா. சரி சரி. சொல்லுங்கண்ணா, பேசுங்கண்ணா. கேக்கும், இப்ப பேசுங்க. அன்மியூட் ஆயிடுச்சு. ஆசி தம்பி அண்ணா பேசுங்க பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். திருமாவளவன் இணைந்து உள்ள தோழர்கள் அனைவருக்கும் டைம் கிடைக்கல. இன்னைக்கு முகநூல்ல தான் பார்ப்பேன் அதிகமா. இன்னைக்கு சரி லைவ்ல போய் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக ஊட்டியில தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மிக சிறப்பாக என்ன ரஜினிகாந்த் அவர்கள் உரை இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முடிந்த அளவு மக்களை நம்ம பொது மக்களை ஒருங்கிணைக்கிறதுல கண்டிப்பா முயற்சி செய்து இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய எல்லோரும் உறுதுணையாக இருப்போம். நன்றி, வணக்கம். நான் குவைத்தில இருந்து துணை செய்தி தொடர்பாளர் ஆசிரியர். ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து கார்த்திக் அண்ணா, மயிலாடுதுறைண்ணா. வணக்கம்ண்ணா. நான் வந்து ஹலோ அண்ணா. அண்ணா வணக்கண்ணா. நான் வந்து கொல்ல ஒன்றியம் கார்த்திக் கிருஷ்ணசாமி. எங்களுடைய எங்க டெல்டா மாவட்டத்தோட கருத்தில் போராள் நீங்க. வாழ்த்துக்கள் ஆனா. இப்போ ஒரே உங்களோட ஒரு கருத்துண்ணா, நீங்க எனக்கு பதில் சொல்லணும். இப்போ அந்த வில்லேஜ்ல உள்ள மக்களை எப்படி எந்தெந்த விதத்துல வந்துட்டு ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டீங்க. இப்ப சொன்னீங்க இந்த 18 வயசுல இருந்து இந்த 20 வயசு பசங்க இருக்காங்கல்ல, அவங்களை எப்படி எல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்றது, அதுக்கான ஒரு சில கருத்து சொல்ல முடியுமாண்ணா? அதான் இப்ப நம்ம அததான் நான் அதுலயே சேர்த்து சொன்னேன். அப்ப அவங்கள அவங்கள ஆர்கனைஸ் பண்றதுக்கு முதல்ல அவங்களுக்கு அரசியல் வகுப்புகளை ஏற்பாடு பண்ணலாம். அவங்களுக்கு பயிற்சி பெற்ற மாதிரி அவங்கள அந்தந்த ஊருக்கு போயிட்டு முக்கியமான தம்பிங்களை, மாணவர்களை ஒருங்கிணைச்சு முக்கியமான பேச்சாளர்கள் போய் அவங்கள்ட்ட பேசலாம். என்ன சொல்றது, குறு நாடகங்கள் உருவாக்கி அவங்க மத்தியில பரப்பலாம். பாடல்கள் இந்த நாம பாடுறது இந்த சனாதனத்தினுடைய சிக்கல்கள் எப்படி எதிர்காலத்துல இது நாட்டை, சமூகத்தை பாழடிக்குங்கிற அந்த செய்தியை நாட்டுப்புற பாடல்கள் வடிவில் நீங்க கானா பாட்டு, இந்த நாட்டுப்புற பாட்டு இருக்குமா, அதெல்லாம் சீக்கிரமா அந்த இளைஞர்கள்ட்ட ரொம்ப அட்ராக்ட் உருவாக்கும். ஆமா ஆமா, அந்த மாதிரி கானா பாடல்கள், குறிப்பா கானா பாடல்கள், அந்த நாட்டுப்புற பாடல்கள் இவங்கெல்லாம் பாடுறாங்களே. இப்போ என்ன ஆந்தக்குடி இளையராஜா, வேல்முருகன் இவங்கெல்லாம் பாடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பாடல்களை உருவாக்குறது, அவங்களுக்கு குறு ஆவணப்படங்களை உருவாக்குறது, அவங்கள நேரடியா போய் சந்திக்கிறது ரொம்ப முக்கியமா. அதுதான் அவங்களுக்கு நேரடியா துண்டறிக்கை கொடுத்து நேரடியா சந்திச்சு நேரடியா உட்கார வச்சு பேசுறது. பகுதி பகுதியா போகணும். அதுக்கு குழுக்களை நம்ம உருவாக்கணும். அதுல மாணவர்களையே நம்ம ஒருங்கிணைக்கணும். இப்போ முற்போக்கு மாணவர் பேரவை அதுக்கு பயன்படுத்தலாம். அப்ப அப்படி இருக்கிற இயக்கங்கள்லாம், முற்போக்கு மாணவர் பேரவை எல்லாம் அந்த வேலையை தான் பார்க்கணும். அது மாதிரி வேலைகள் குறைவா இருக்கிறதா நான் கருதுறேன். அது 2வது விஷயம். இன்னொரு விஷயம் உங்க மூலமா நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, இந்த அடுத்த பாய்ச்சல் அப்படிங்கிறது என்னன்னா, மையத்தை நோக்கிய பாய்ச்சல் சொன்னா, அது மையம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகாரம், அரசியல் அதிகாரம். நம்முடைய பாய்ச்சல் இந்த பிஜேபி, RSS-ஐ வீழ்த்துவது என்பது முதன்மை. ஆட்சி அதிகாரத்தை பெறுவது என்பது இன்னொன்னு. அதை ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். நம்ம என்னைக்குமே போயிட்டு இன்னொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆக்கிட்டு, இன்னொருத்தர் பிரதமர் ஆக்கிட்டு, இன்னொரு மந்திரி ஆக்கிக்கிட்டு இருக்கிறது நமக்கு வேலை இல்லை. நாம் முதலமைச்சரா, நம்ம கட்சி முதலமைச்சர் ஆகணும், நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆகணும், நாம பங்கு பெறுற ஆட்சி மத்தியில வரணும், நம்ம கட்சியில இருந்து அமைச்சர்கள் உருவாகணும், ஆளும் வர்க்கமாக மாறணும்.
அதை நோக்கிய பாய்ச்சல் தான் இது. இதுதான் தலைவர் வந்து அப்படி சொல்லியிருக்காருங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். வந்து அடுத்த பாய்ச்சல் என்பது என்னன்னா, அதிகாரத்தை நோக்கிய பாய்ச்சல். ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான பாய்ச்சல். நாட்டினுடைய முதலமைச்சராக, பிரதமர் அமைச்சராக வருவதற்காக நாம் தயாராகிறது. அதனால தான் நம்ம வந்து பூத் கமிட்டி எல்லாம் கட்டியிருக்கிறோம். பூத் கமிட்டி எல்லாம் போட்டு வந்து மாநாடு நடத்தியிருக்கிறோம். அத வந்து முக்கியமா புரிஞ்சுக்கணும். இந்த அதிகார பசியை நாம் வந்து இளைஞர்களுக்கு உருவாக்கணும். ஆட்சி அதிகாரத்தை நாம் வந்து பிடிக்கணுங்கிற அந்த ஏக்கத்தை வந்து உருவாக்கணும். இந்த கட்சி ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான கட்சின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட, இன்னைக்கு வர்ற ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் புரிய வச்சு அவங்கள அணிதிரட்டுவதில தான் எதிர்கால வெற்றி இருக்கு நமக்கு. அதனால தான் நீங்க நடிகர் விஜய் எல்லாம் என்ன பண்றாங்க, எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ட போய் வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஆர்கனைஸ் பண்றாங்க. ஏன்னா, இந்த சீமான் கூட என்ன பண்றாரு? அவங்கள எல்லாம் போய் ஆர்கனைஸ் பண்றாரு. இப்ப நாம செய்ய வேண்டிய வேலைய அவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்த அதிகார வர்க்கத்துக்கு மாற்று எதுன்னா சீமானோ அல்லது விஜயோ கிடையாது. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம பேசின இந்த கருத்துக்கள்ல ஒரு பகுதியில கூட ஒரு பகுதி கூட அவங்களுக்கெல்லாம் தெரியாது. இந்த நாட்டினுடைய வரலாற்றை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப முக்கியம். இந்த நாட்டினுடைய இயங்கியல் தன்மை, இந்த சமூக அமைப்பினுடைய இயங்கியல் தன்மையை புரிஞ்சிருக்கிற ஒரு கட்சின்னு சொன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். சரியா புரிஞ்சிருக்கிற கட்சி. சரியா வந்து இந்த நாட்டு மக்களை, இந்த சமூகத்தை வந்து வந்து புரிந்து கொண்டு அதற்கு தலைமை கொடுத்திருக்கிற ஒரு தலைவர்னா டாக்டர் எழுச்சி தமிழர் தான். இப்ப நான் வந்து மிகைப்படுத்தி சொல்றதுக்காக சொல்லல. நான் வந்து நம்ம சார்ந்திருக்கிற தலைவரை வந்து அவரை ஐஸ் வைக்கணும்னுக்காக சொல்லல. இதுதான் உண்மை. இந்த சமூகத்தை வந்து இந்த இந்திய சமூகம் எப்படி இயங்குது? இதுல எது பிரச்சனையா இருக்கு? இது எது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் எது? இந்த பெரும்பான்மை மக்களுடைய இந்த வறுமைக்கோ அல்லது கல்வி பின்னடைவுக்கோ அல்லது வேலைவாய்ப்பு பின்னடைவுக்கோ இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ எது முட்டுக்கட்டையாக இருக்கிறது என்று சரியாக புரிந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் இந்தியாவில் மிகச்சரியாக 100% புரிஞ்சிருக்கிறது டாக்டர் எழுச்சி தமிழர் தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஆனா இன்னைக்கு நாம வந்து இந்தியாவுக்கே தலைமை கொடுக்க வேண்டிய தகுதி படைத்த தலைவர் நம்முடைய தலைவர். இந்தியாவுக்கே தலைமை கொடுக்கிற தகுதி படைத்த கட்சி நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது வந்து நாம வந்து இளைஞர்களை, மாணவர்களை அணிதிரட்டதன் மூலமா தான் அது சாதிக்க முடியும். அவர்கள் போக்கிலே சென்று நாம் அணிதிரட்டணும். அவங்க எதை விரும்புறாங்க? வந்து கலோக்கியலா வந்து நாடகத்தை விரும்புவாங்க, பாட்டை விரும்புவாங்க. அவங்களுக்கு அழைச்சி பேசணும், அவங்களை அரசியல் படுத்தணும், அவங்களை சந்திக்கணும் ஒன் டு ஒன்னு சந்திக்கணும் அதுக்காக தான் முற்போக்கு மாணவர் பேரவை இருக்கு. சும்மா உட்கார்ந்துகிட்டு கூட்டத்துக்கு வந்துட்டு போறதுக்குலாம் கிடையாது. அவங்கள போய் கல்லூரியா போய் எஸ்எஃப்ஐ எல்லாம் சந்திப்பாங்க தெரியுங்களா? எஸ்எஃப்ஐ போன்ற வந்து மாணவர் அமைப்பெல்லாம் விடுதியா போவாங்க, மாணவர்கள் சந்திப்பாங்க, காலேஜா போவாங்க. அங்க யாராவது ஒருத்தரையாவது உருவாக்கி அங்க போராட்டங்கள் நடத்துவாங்க. வந்து அங்க வந்து மாணவர்களை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இந்த வேலையை நாம செய்யணும் அல்லது செய்ய வைக்கணும். நாமளும் சேர்ந்து செய்யணும். இதுலதான் நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியும். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்த தோழர்கள் டைம் ஆகுதா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இன்னைக்கு ஒதுக்கிட்டோம் மாலை நேரத்துல நம்ம நிகழ்ச்சிக்காக. அதனால பிரச்சனை. அண்ணா அன்மியூட் பண்ணுங்கண்ணா. பேர் தெரியல, அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் ஆகும்னா அன்மியூட் பண்ணுங்க. தோழர் கவிஞர் நேம் எனக்கு தெரியல, மறந்துச்சு. இதுல வந்து நான் பெயர் அன்மியூட் பண்ணுங்கன்னா மைக்கு கேட்கல. திருப்பி அன்மியூட் பண்ணுங்க. கேட்கல தோழர். மேடம் இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, தெளிவா கேக்குது, பேசு. அண்ணா வணக்கம்ண்ணா. என்னுடைய பேர் ரமேஷ். ஆக்சுவலி நான் சேலம்ண்ணா. இப்போ என்னன்னா இந்த மாநாட்டுக்கு வந்து இப்போ நான் கிரவுண்ட் லெவல்ல பார்த்தது என்னன்னா, பேசிக்கா இன்னும் கொஞ்சம் நம்ம நிர்வாகிகள் வந்து கீழே இறங்கி வேலை பார்க்கணும் போல தெரியுதுண்ணா. அக்கா கேக்குதுங்களா? அக்கா தெளிவா கேக்குது. நல்லா சொல்லுங்க.
ஆக்சுவலி என்னன்னா இப்போ இருக்க நிர்வாகிகள் அங்க என்ன பண்ணாங்கன்னா லோக்கல்ல ஒரு முகாம் இருக்குன்னா அந்த முகாம்ல போயிட்டு ஒரு 2 பேர்த்துட்டு வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க பாட்டுல வந்துடுறாங்க. மாநாட்டோட இது என்னங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு 4 பசங்களோ 4 யங்ஸ்டர்ஸோ அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு வில்லேஜோட மக்களோ நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு மகளிரோ இன்னைக்கு இருக்க காலேஜ் மக்களோ அவங்க எல்லாம் பார்த்து கொஞ்சம் இது பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு நம்முடைய தலைவருடைய கருத்து வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேரும். மாநாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு இது வரும். அதோடைய அவேர்னஸும் கொஞ்சம் மாதிரி எனக்கு தோணுதுண்ணா. பாட்டத்துல என்ன கொஞ்சம் இறங்கி வந்து நிர்வாகிகள் கொஞ்சம் வந்து வேலை பார்த்தா இன்னும் ஒன்றிய லெவல்ல இறங்கி நீ வேலை பார்த்தா கொஞ்சம் கரெக்டா இருக்குங்கண்ணா. கண்டிப்பா ஆனா கண்டிப்பா. கேக்குதுங்களா? அதாவது நீங்க சொல்ற மாதிரி கேக்குது நல்லா கேக்குது. நீ சொல்ற மாதிரி அந்தந்த பிரிவுகளும் வேலை பார்க்கணும். இப்ப மாவட்ட செயலாளர்கள் ஒரு பக்கம் அவங்க நிதி திரட்டுறது, வண்டி வாகனத்துக்கு வந்து ஏற்பாடு பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதோட சேர்ந்து வந்து நிகழ்ச்சிகளை பண்ணணும். பிரிவுகள் இருக்கு பாருங்க, நம்ம அணிகள் இருக்கு பாருங்க. மகளிர் அணி இருக்கு, மாணவர் அணி இருக்கு, வந்து தொழிலாளர் அணி இருக்குது, அப்புறம் வந்து அரசு ஊழியர் ஐக்கிய பிரிவு இருக்குது, ஆசிரியர் அணி இருக்குது, பெண்கள் அணி, இது போல தொண்டர் அணி இருக்குது. இவங்கெல்லாம் வேலை பார்க்கணும் இப்போ. அவங்களெல்லாம் முடிக்கி விடணும். அப்போ மகளிர் அணியா இருக்கிறவங்க, மகளிர போய் வந்து பகுதி பகுதியா, தெரு தெருவா போய் சந்திக்கணும். வீடு வீடா போய் சந்திக்கணும். அவங்க அவங்க சார்பா துண்டறிக்கைய போட்டுட்டு, இந்த மாநாட்டுடைய முக்கியத்துவத்த எடுத்து சொல்லணும். மாணவர்களா இருக்கிறவங்க நான் சொன்ன ஆசை தம்பிகிட்ட சொன்ன மாரி, விடுதி விடுதியா போகணும். கல்லூரி கல்லூரியா போகணும். பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா போகணும். அதேபோல வந்து இப்ப ஆசிரியர்களா இருக்கிறவங்க, ஆசிரியர்கள் மத்தியில இத பிரச்சாரம் பண்ணணும். அரசு ஊழியர்கள் மத்தியில இப்ப போக்குவரத்து துறையில இருக்கிறாங்கன்னா, போக்குவரத்து துறையில பிரச்சாரம் பண்ணணும். இது அந்தந்த அணிகள் அந்தந்த வேலைகள பார்க்கணும். அப்பதான் ஈஸியா போகும். அப்ப மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே வந்து எல்லாமும் பண்ண முடியாது. மாவட்ட செயலாளர்கள பொறுத்தளவுக்கு, அவங்க வந்து மற்ற பொறுப்பாளர்கள தூண்டி விடுறது, அவங்கள வேலை பார்க்க வைக்கிறது, ஒன்றிய கூட்டத்த போடுறது, நகர கூட்டத்த போடுறது, அ செயற்குழு கூட்டத்த போடுறது, வண்டி வாகனத்த ரெடி பண்றது, மக்கள ஆர்கனைஸ் பண்றது, அந்த மாரி வேலைகள்ல அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், மற்ற அணிகள் வந்து இந்த வேலைகள வந்து செய்யறதுக்கு அ அவங்கவங்களே முன் வரணும். இது எல்லாத்தையும் தலைவர் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த அணி என்ன பண்ணீங்க, அந்த அணி என்ன பண்ணீங்கன்னு கேட்க மாட்டாரு. வழக்கறிஞர் அணின்னு இருக்கு. இப்ப நான் கூட வழக்கறிஞர் தான். வழக்கறிஞர் அணி வழக்கறிஞர்கள திரட்டுறதுக்கு என்ன வேலை பார்க்குது? மாணவர் அணி மாணவர்கள திரட்டுறதுக்கு அவங்க என்ன பிரத்யேகமாக வேலை பார்க்குறாங்க? அவங்க என்ன தனிப்பட்ட முறையில ஒரு நோட்டீஸ் போட்டாங்க? மாணவர்கள அட்ராக்ட் பண்றதுக்கு என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க? என்னென்ன விளம்பரத்த உத்திய கையாண்டுருக்காங்க? என்னென்ன வந்து பாடல்கள உருவாக்கியிருக்காங்க? குறு நாடகங்கள உருவாக்கியிருக்கிறாங்களா? அதேபோல வந்து பெண்கள் அணி வந்து பெண்கள அட்ராக்ட் பண்றதுக்கு அவங்களும் இந்த இத கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு பிரத்யேகமாக அவங்க ஏதாவது நோட்டீஸ் போட்டிருக்காங்களா? ஒவ்வொரு பகுதியா போய் சந்திக்கிறாங்களா? இது வந்து ஒவ்வொரு அணியும் இந்த வேலைய பார்த்தோம்னா, நிச்சயமாக இந்த மாநாடு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் தாண்டி, இந்தியாவே வந்து திரும்பி பார்க்கிற வகையில ஒரு வெற்றியை பெற்றுடும். நிச்சயமா பெற்றுடும். அந்தந்த அணி அந்தந்த வேலைய பார்க்கணும். அது யாரும் பார்க்குற மாரி எனக்கு தெரியல. தலைவருடைய மனக்குறையும் அதுவா தான் இருக்கும். ஆமாங்கண்ணா, ஆமாண்ணா, அதானே கரெக்ட்ண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. யாருக்கும் பண்ணாதீங்கண்ணா. அடுத்து தோழர்கள் பேசுறீங்களா? யாராவது பேசுறீங்களா? கல்பனாக்கா ஹலோ, சொல்லுங்க. தோழர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கல்பனா டாக்டரா? வணக்கம் டாக்டர், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்னோட என்னோட மோஸ்ட் ஃபேவரட் லீடர்ஸ், செகண்ட் லைன் லீடர்ஸ் இப்ப இருக்கிறதுல நீங்க தான் அப்படின்னு சொல்றதுல, இந்த லைவ்ல சொல்றதுல நான் பெருமைப்படுறேன். ஏன்னா you've seen everything. நீங்க எல்லா இடத்துலயும் போய் பறந்து எல்லாம் தேடி ஒரு ஒரு பெரிய ஒரு கட்சியிலேயும் தலைவரா பொறுப்பை ஏற்று மீண்டும் தலைவரை நாடி வந்திருக்கிறீர்கள் அப்படின்னா எல்லா விதத்தையும் எல்லாத்தையும் சந்தித்து விட்டு வந்திருக்கீங்க. அப்போ உங்களோட நாலேஜ், உங்களோட புரிதல், உங்களோட அத அணுகுமுறை எல்லாமே ரொம்ப பயங்கர சிறப்பா இருக்கு. அத வந்து நான் கட்டாயம் சொல்லணும். இப்ப நீங்க சொன்ன அதேதான். நம்ம இறங்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணியும் என்னமோ 5,000 10,000 கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டா ஓகே அப்படின்னு நினைக்கிறத விட, தலைவர் அதை கலெக்ட் பண்ணுன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொருட கான்ட்ரிபியூஷன் நம்ம திங்க் பண்றோம். நீ 5 ரூபா 50 ரூபா கொடுத்தா ஹாப்பியா வாங்கிக்கிறோம். ஏன் வாங்குறாங்கன்னா, நீங்க அந்த 500 ரூபாய்க்கு கொடுக்கும்போது நான் என் கட்சிக்கு அளிக்கிறேன், இந்த பங்கு ஆற்றுறேன்
அப்படின்ற ஒரு உணர்வு வர்றதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் இன்வால்வ் ஆக சொல்றது இல்லைங்களா? நிச்சயமா. அத வந்து நம்ம என்னன்னா, நீங்க சொன்னதுதான் இப்ப ஒவ்வொரு அணியும் இப்ப நீங்க இன்னொன்னு சொல்லிருந்தேன். டாக்டர் அணிங்களும் ஒழுங்கா வேலை பண்ணுங்கன்னு சொல்லுங்க. டாக்டர் அணி இருக்கு, இளைஞர் அணி அவங்களையும் இருக்கு, இளைஞர் அணி இளைஞர் அணி இருக்கு. அதான் அவங்களே இளைஞருக்கு பாஸ் சொல்றேன். அவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி பேசிக்கிறது. சரிங்க டாக்டர்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இவ்வளவு பொறியாளர்கள். குடுத்துருங்க. நீங்க ஒரு ம். 50,000 குடுத்துருங்க. நீங்க ஒரு 1,00,000 குடுத்துருங்க. அந்த மாநாட்டுக்கு நம்ம இது பண்ணிடலாம். அத பண்ணாதீங்க. நீங்க உங்கள்ட்ட வர பேஷண்ட்ஸ் ஒவ்வொருத்தர்ட்டயும் நீங்க சொல்லுங்க. இந்த மாரி நமக்கான தலைவர் ஒரே ஒரு தலைவர் தான் இருக்கிறாரு. அவர் வந்து எழுச்சி தலைவர் தமிழர் எழுச்சி தலைவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு நமக்கு இருக்கிறதுலயே எந்த இதுவும் இல்லாம ஒரு வேலை பண்றது இறங்கி நம்மளுக்காக தலைவர் சொல்ற மாதிரிதான். நம்ம அடி வாங்குறியா கடைசீட்ல எந்த கட்சி வேணா இரு நீ வீசிக்காதான். என்கிட்டதான் நான் தான் உனக்காக குரல் கொடுக்க போறேன். எண்ட் ஆஃப் த டே நீங்க தான் போய் எல்லாம் பேச போறீங்க. எல்லாரும் நம்ம தலைவரை தவிர வேற யாரும் பேச போறது இல்ல. நமக்காக குரல் கொடுக்கிற ஒரே தலைவர் அவர் ஒருத்தர் தான். அதனால நீங்க வந்து எனக்கு வந்து நான் வந்து உங்கள வந்து ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் உங்கள உங்க உங்கள விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே. உங்க அனைவருக்கும். ஏன்னா எனக்கு நிஜமாலுமே வந்து இது வந்து திஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். யூ வில் கோ பிளேசஸ். கட்டாயம் வந்து நான் உங்களை வந்து ஒரு நல்ல தலைவரா உங்களை பாக்குறேன். யூ வில் பி வெரி நல்லவர். யூ வில் பி வெரி வெரி குட் லீடர். ஏன்னா யூ ஹாவ் தட். அடுத்தவரை நம்ம சொல்ற கஷ்டத்தை காது கொடுத்து கேட்பவர்கள் தான் என்னை பொறுத்தவரையிலும் தலைவராக இருக்க முடியும். இன்னொருத்தங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காம கேட்காம இருக்கிறவங்களால தலைவரே ஆக முடியாதுன்றது வந்து என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு 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 கான்பிடன்ஸ் நம்ம குடுக்குறோம் அவங்களுக்கு. நம்ம கிட்ட வரவங்க ஒரு கஷ்டத்துல வராங்க. அவங்க கிட்ட வந்து அவங்க சொல்லும் பொழுது அதே புரிதலோட நம்ம கேட்டுக்கிற அந்த உள் வாங்கும் போதுதான் அவங்களோட வலி தெரியும். பிறர் நிச்சயமா. வழி உணராத இருக்கிறவங்களால வந்து தலைவரா இருக்க முடியாது. அந்த ரீதியில பார்த்தா இப்ப எனக்கு வந்து அதாவது எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம களமாடுறீங்க நீங்க. எந்த எந்த டிஸ்ட்ரிக்ட்ல போட்டாலும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் நீங்க தலைமை பொறுப்பு கண்டிப்பா. எடுத்துட்டு அடிச்சு நகுத்துறீங்க. ஆல் த பெஸ்ட் யூ. யூ ரியலி கோ பிளேசஸ். எனக்கு எனக்கு ஐ ஃபீல் சோ ஹாப்பி டு ஹாவ் யூ இங்க மறுபடியும் எனக்கு வந்தது பெருமையா இருக்கு எனக்கு. அதனால நான் வந்து அதுதான் உங்ககிட்ட சொல்லணும். இன்னைக்கு நானு கொஞ்சம் இன்னைக்கு காலையில இருந்து ஒரே அப்படியே ஹாஸ்பிட்டல் பயங்கர பிஸியா இருந்துச்சு. வந்து ஓ! கொஞ்ச நேரம் சரி. அப்படியே டப்புன்னு அப்படியே டோஸ்ட் ஆஃப் அப்படியே யூஸ்வலா தூங்க மாட்டேன் தூங்கி போயிட்டேன். அப்புறம் நீங்க ம். அப்படின்னா டபால்னு ஐயோ முடிஞ்சிருச்சா அப்படின்னு சரி நீங்க கண்டிப்பா வந்து பேசியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். கண்டிப்பா. அரசு ஊழியர் பேரவையிலயும் அவங்க கிட்ட நான் எல்லாத்துட்டையும் சொல்றேன். எங்க மக்கள் பாக்குற எல்லா வர்ற பேஷண்ட்ஸையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட 2 நிமிஷம் பேச ஐயோ இந்த அம்மா என்னடா பேச ஆரம்பிச்சுச்சுன்னா இப்படி தலைவரை பத்தி பேசுது உடனே சொல்லிடுவேன். எங்க தலைவர் தான் ஆக்சுவலா பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு தகுதியான ஒரே தலைவர் எங்க தலைவர் மட்டும்தான் அப்படின்னு நிச்சயமா. எல்லாத்துலயும் நான் சொல்லிட்டு நிச்சயமா தான் இருக்கேன். மாற்றுக்கிறதே கிடையாது. அத வந்து நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தர்ட்டையும் சேர்க்கும் பொழுது கட்டாயம் நல்லா வரும். இவங்க வந்து ஆக்சுவலா ஷி இஸ் டூயிங் ரியலி வெல். நம்ம ரேணுகா வந்து நல்லா பண்றாங்க. சித்திக் இருக்கட்டும். அப்புறம் நம்ம இவர் என்ன அமீரக அவரு அவரும் அவருமே அப்பா அன்னைக்கு பேசினார் பாருங்க. நானே டென்ஷன். நான் யூஸ்வலா ரொம்ப அப்படி இமோஷனலா எல்லாம் பேசவே மாட்டேன். எப்பயுமே பயங்கர கொஞ்சம் சாஃப்ட் அப்படிதான் பேசுவேன். அவர் பேசுறதுல நானே பயங்கர இமோஷனல் ஆயிட்டேன். அப்படி பேசிட்டு நானே 2 திட்டு திட்டிட்டேன். என்னடா மீடியாலே திட்டுறோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 2 திட்டு திட்டிட்டானே எல்லாத்தையும் மக்கள. தலைவரை பத்தி தப்பா யார் பேசினாலும் அவங்களுக்கு அருகதையே இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டேன். நீங்க எனக்கு எல்லாருக்கும் நம்ம வெல்லும் ஜனநாயகம் வந்து ஆக்சுவலா தள்ளி போறது ஏதோ என்ன பொறுத்த நான் வந்து ஐ பிலீவ் இன் காட். நான் வந்து காட்னா ஜீசஸ் ரொம்ப பிலீவ் பண்றேன். நான் வந்து பிரபஞ்சத்தை பிலீவ் பண்றேன். நேச்சரை பிலீவ் பண்றேன். சோ இது தள்ளி போனதுக்கு கூட ஏதோ ரீசன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெரிய அளவுல அது வெற்றி பெறும். இது வந்து டாக் ஆஃப் த வேர்ல்டா மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த உலகமே இப்படி திரும்பி நம்மள பார்க்கும். ஓ ஐயோ நம்ம 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 தான் வரோம் அப்படின்னு நினைக்கணும்.
அந்த பயத்துல தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அதனாலதான் நம்மள பத்தி அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்க எல்லாம் இருக்கீங்க. எதிர்த்து களமாடுவீங்க. எனக்கு வேற யாரு எனக்கு வேற எந்த லீடு எல்லாரும் உங்களுக்கு தெரியும். எனக்கு எல்லாரையுமே தெரியும்னு. ஆனா நான் கிளியரா மறுபடியும் பதிவு பண்றீங்க. நீங்க வந்து நிஜமாலுமே யூ ஆர் அ வெரி குட் பர்சன் அண்ட் வெரி குட் யூல் பி அ வெரி குட் லீடர். டெஃபினட்டா தலைவருக்கு பக்கபலமாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதில் எனக்கு ஒரு குட்டி அளவு கூட நீங்க இதே மாதிரி இன்னும் சிறப்பா பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். கலந்துகிட்டதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களோட நிகழ்வுல கலந்துகிட்டதுக்கு. நன்றி 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 தோழர். மதிவான தோழர் கொஞ்சம் சிறிய உரையா இனிய தோழர்களுக்கு வணக்கத்தோடு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர் தங்களுடைய உரை மிக சிறப்பு தோழர். நன்றி நன்றி. ஆமா, நான் உங்களை வந்து நம்முடைய தோழர் அறபௌத்தன் இளைய தோழன் அவருடைய கவிதை எழுத தெரியாதவன் என்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழா நீங்க புத்தகம் வெளியிட்டீங்க. அந்த இதுல வந்து அவருடைய கவிதை அந்த கவிதை அப்பவே பார்த்து ஒரு பாட்டு ஒண்ணு பாடி அதை ஒரு நல்லா இருக்கீங்களா? ஆமா, நல்லா இருக்கேன். நீங்க வர்றீங்க வந்த உடனே எல்லாம் இன்னைக்கு நிறைய 2-3 நேரத்துக்கு வர முடியும். 2 நாள் வர முடியாம போச்சு லைன்ல. இன்னைக்கு வந்து எப்படியாவது வந்தோம்னு வந்துட்டேன். ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. மிக ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை இந்த தோழெல்லாம் சொன்னது போல ஒரு வளர்ந்து வரும் தலைவர்களில தலைவராக எல்லாரையும் ஆக்கிட்டாரு. இருந்தாலும் அந்த அந்த உச்சபட்சத்துக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு இது இருக்கு. அந்த பிரகாரம் நீங்க கண்டிப்பா வருவீங்க. உங்கள் சிறப்பான உரையின் மூலமாக நாங்கள் அனைவருமே தெளிவு பெற்றோம். வயதானாலும் கூட இப்ப நான் நிறைய விஷயங்களை எனக்கே தெரியாது. எனக்கு என்ன நான் ஒண்ணு இதெல்லாம் கூட இப்ப தெரிஞ்சுக்கிறேன் உங்க மூலமா. அந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் 31 வயதுல ஒரு பிள்ளை நீதிவல்லன் ஒருத்தர் பேசினாரு. அதுக்கப்புறம் பாக்குறேன் நீங்க நிறைய தோழர்கள் அது எண்ணற்றாலும் பேசுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லா புகழும் ஒருவருக்கு என்ற மாதிரி எழுச்சி தமிழருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப நிறைவு தோழர். நன்றி நன்றி தோழர். நன்றி தோழர் ரேணுகா தோழர்கள்லாம் அந்த தோழர்கள்லாம் சித்திக் தோழர்கள்லாம் மிக சிறப்பாக பண்றாங்க. அவங்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி தோழர். வணக்கம் தோழர்கள். மோகன்ராஜ் அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் மோகன் சொல்லுங்க. நான் திட்டக்குடியில இருந்து திட்டக்குடி பக்கத்துல உள்ள சிறுமலை வில்லேஜ். நானு 7வது வார்டு உறுப்பினராக செயல்பட்டு வரேன். மக்கள் பிரதிநிதியாக செயல்பட்டு வரேன் நம்ம கட்சியில. சரி, வாழ்த்துக்கள். நான் வந்து வேளச்சேரியில வந்து அண்ணனுடைய அலுவலகத்துல ஒரு முறை சந்திச்சிருக்கேன். உங்களோட புகைப்படம் எடுத்திருக்கேன். அந்த புகைப்படத்தை இன்று வரை என்னுடைய இதுக்கு மொபைல்ல வச்சிருக்கேன். அண்ணனுடைய ஞாபகமா வச்சிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. சரி சரி. அண்ணன் சொன்ன ஒரே ஒரு கருத்து, ஒரே ஒரு தம்பி அண்ணனுக்கு வைக்கின்ற ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஒண்ணு அண்ணன் வந்து கூறினுங்க. அதாவது நம்ம எந்த பிரச்சாரத்தை எப்படி செய்யலாம், எப்படி மாநாட்டுக்கு விழிப்புணர்வு படுத்தி எப்படி மக்களை திரட்டலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு பதில் சொன்னீங்க. நம்ம வந்து அதாவது நாடகம் மூலயமாவோ பாடல் மூலமாவோ காணா பாடல் மூலயமாவோ இப்படி எல்லாம் நம்மள வந்து மக்களிடம் போய் சென்று இளைஞர்களிடம் போய் சென்று அவர்களோட விழிப்புணர்வு ஏற்படுத்தி வர வைக்கலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். அது மிகவும் வரவேற்கக்கூடிய கருத்து, மிகவும் எனக்கு வந்து பிடித்த கருத்து. அன்னையிடம் ஒரே ஒரு வேண்டுகோள், நான் ஒரு பாடல் இந்த மாநாட்டிற்காக ஒரு பாடலை ஒன்று எழுதி வைத்திருக்கிறேன். அந்த பாடலை உயிர் கொடுக்க வேண்டியது அண்ணனிடம் உயிர் கொடுங்கள் என்று கேட்கிறேன். நான் உருவத்தை மட்டும்தான் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். அதுக்கு உயிர் கொடுப்பதற்கு என்னிடம் வந்து பொருளாதார வசதி இல்லை கம்போஸ் பண்றதற்கு. அண்ணனிடம் அந்த உதவியை மட்டும் நான் கேட்கிறேன். என்றால் கருத்திலான பாடல், அந்த பாடலை கண்டிப்பாக வந்து நான் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று 1 மாத காலமாக நான் வந்து உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும். திட்டக்குடி பகுதியில் இருந்து உங்களிடம் வந்து வழக்கறிஞராக ஜூனியராக நம்மளுடைய உறவுக்காரர் நண்பர் கூட ஒர்க் பண்றாரு, நான் கேள்விப்பட்டேன். அவரிடம் தொலைபேசி வாயிலாக நான் வந்து பேசியிருக்கிறேன். உறவுக்காரர்கள் மூலமாக கண்டிப்பாக வர சொன்னார். எனக்கு வருவதற்கு இங்க சென்னை வருவதற்கு கூட நமக்கு வந்து பொருளாதார வசதி நெருக்கடி கொஞ்சம் இருக்குது. அதுக்காக தான் நான் அண்ணன் ஒரே ஒரு ரிக்வஸ்டா கேட்கிறேன். அந்த பாடலை மட்டும் ஒரு உயிரை கொடுத்து உருவாக்குங்க. கண்டிப்பா கருத்தியலான பாடல். ஒரே ஒரு வரியை மட்டும் அண்ணனுக்கு இந்த நேரத்துல வந்து பாட அந்த ஒரு 2 லைன் மட்டும் பாடி காட்டுறேன். வலிகளும் வேதனையும் பொறாமை போர்க்காலம் நிறைந்த வாழ்க்கையிலே நீ நிதானமாக யோசித்து வா 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 வரலாறு படைக்க வா 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 அடங்க மறுத்து வா 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 அநீதி அழிக்க வா. இது ஒரு 2 லைன். இதுக்கு உள்ள நிறைய அந்த கருத்தியலான நிறைய வந்து அந்த மாநாட்டுக்கு விழிப்புணர்வு இளைஞர்களை கொண்டு வர ஒரு புத்துணர்வு இருக்கக்கூடிய வரிகள் லைன்லாம் நிறைய இருக்குண்ணே.
ஆமா, சரி நான் நிச்சயமா நீங்க வாங்க. நம்ம அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவோம். நிச்சயமா நீங்க ஃப்ரீயா கருத்தியலான பாடல்னா நாளைக்கு எனக்கு ஒவ்வொரு ஃபோன் பண்ணுங்க. கருத்துகளும் தலைவர் சொன்ன கருத்துகளும் இருக்கிறது. பகுத்தறிவு பாடலும் தந்தை பெரியார் அவர்கள் ஆற்றிய பகுத்துகளும் கருத்துகளும் இதுல இருக்குது. புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் உலகம் அறிவியல் மேதர் அவர் சொன்ன கருத்துகளும் இதுல உள்ளடங்கி இருக்கு. நிச்சயமாக இந்த மாநாட்டிற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாடலாக இந்த பாடல் அமையும்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இந்த பாடல். நிச்சயமா வாங்க. நம்ம அது என்னன்னு நேரடியா பேசிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை நிச்சயமா பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணுவோம். நன்றிங்க. தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. இணைப்பில் இணைந்த எங்களது இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக டெல்டா நாயகனாக தற்போது திகழ்ந்து வரும் நமது வழக்கறிஞர் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை திருமாப்பட்டறையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மக்களை அணிதிரட்டுவது என்பது தலைவர் அவர்கள் நம் அனைவருக்கும் கட்டளை இட்டுள்ளார். அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகுவோம் என்று அதற்கான சரியான ஒரு விளக்கத்தை அண்ணன் இன்று இந்த தளத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டார். தற்போது அனைத்து தோழர்களுக்கும் நாம் எந்த அளவு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்ற நோக்கம் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அதற்காக தான் அண்ணன் அவர்களை 20வது அமர்வில் எடுத்து அழைத்து கொண்டிருந்தேன். அவர் தெரிவித்தார். ஆனா அண்ணனோட சிச்சுவேஷன் ரொம்ப, ஏன்னா இயக்கத்தோட பணியை பார்க்கணும். அவரு ஒரு தலைவரோட நம்பிக்கையான தளபதியா எடுத்து வருகிறார். தலைவர் கட்டளை எல்லாம் அண்ணன் எங்க அதை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் நான் ஒரு நாள் கேட்கிறேன் கிருஷ்ணகிரியில இருக்கிறாரு, ஒரு நாள் திருவாரூர், தொடர்ந்து அவரும் மீட்டிங்ல தான் இருந்தார், மறுக்கவில்லை. அண்ணன் என்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஆக்சுவலி நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் அண்ணனை பாக்குறப்ப யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் பிகாஸ் ஆஃப் இளவரசன் திவ்யா கேஸ் மை இன்ஸ்பிரேஷன். அண்ணன் அவர்கள் ஒரு இளவரசனை நாம் அனைவரும் இழந்திருக்கிறோம். பல இளையோர்களை சாதி மறுப்பு திருமணம் செய்யும் போது அண்ணன் அவர்கள் நிச்சயமாக அனைவரின் அருகிலும் இருப்பார். அந்த எண்ணத்தில் தான் அவர் இயக்கத்துக்கும் வந்தார். அந்த எண்ணத்தை நிறைவேற்ற நாம் அனைவருமே அதிகாரத்துக்கு வர வேண்டும். யாரும் நமக்கு செய்ய மாட்டார்கள், நாம் தான் நமக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்து தோழர்களும் வீரியமாக செயல்படுங்கள். தலைவரின் கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அனைத்து களத்திலும் அனைவரும் மிக வீரியமாக செயல்பட வேண்டும். தீவிரமாக நாம் அனைவரும் இந்த ஒரு ஆண்டு ஒரு 6 மாத காலங்கள் தூக்கத்தை இழந்தால் கூட பரவாயில்லை, நீங்கள் அனைவருமே அதிகார வர்க்கமாக மாற முடியும். அதனால் அனைத்து தோழர்களுக்கும் எந்த ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், நீங்க ஒரு கேமரா எடுத்துட்டு போய் ஸ்கிரீன் பிளே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓப்போ ஆகட்டும், ஒரு நார்மலா ஒரு ரெட்மி ஆகட்டும், அதுலயே வச்சு முக்கியமா மாணவர்களை, இளைஞர்களை பெண்களை நேரடியாக சந்திப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமா, அதுதான் இந்த களத்துல பள்ளிக்கூடம், விடுதிகள், கல்லூரி வளாகங்கள், இதுக்கெல்லாம் நீங்க ஒரு டீமா நம்ம போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொண்டறிக்கையோட முதல்ல அதுக்கு இப்போ தலைமை முதல்ல சொல்லணும்ல. நான் தலைவர் சொன்னாரு நம்ம செய்யணும். சொல்றேன் தலைவர்கிட்ட நீங்களுமே சஜஷனா சொல்லுங்க, நானும் சொல்றேன். நம்ம எடுத்து செஞ்சா யாரும் தவறாக, எல்லாருமே அவங்கவுங்க பகுதியில இருக்கிற அரசினர் பள்ளிகள் இருக்கும், அரசினர் விருது இருக்கும். உங்களோட தங்கையோ உங்களோட தாயோ வேலை செய்யற இடமா இருக்கலாம், இல்ல படிக்கிற இடமா இருக்கலாம். அந்த காலேஜுக்கு போய் நீங்களே பேசலாம். கட்சிக்கார தோழர்கள் அவங்க பேசலாம். நீங்க ஒரு இயக்கத்தை சார்ந்து நீங்க போகணும்னு அவசியம் இல்ல. அந்த தோழர்களை கூப்பிட்டு என் கிளாஸ்மேட்ஸ் வரலாம், உங்களோட பழைய கிளாஸ்மேட் யாரோ HODயாவோ யாரோ இருக்கிறாங்க, அங்க அவங்கள்ட்ட சொல்லி அந்த பசங்கள்ட்ட சொல்லலாம். இன்னும் தவறு இல்ல. வெல்லும் ஜனநாயகம் என்பது மக்கள் ஆட்சிக்காக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அது அனைத்து இந்திய பிரதிநிதிகளும் அதில் பங்கு பெறலாம். இது அரசாங்கத்திற்கு எதிர்ப்பான ஒரு மாநாடு கிடையாது, அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒரு மாநாடு. இது இயல்பாக ஆளும் கட்சி செய்ய வேண்டிய மாநாடு. அந்த வார்த்தையே தலைவர் நாம தான் இப்போ நிழல் ஆளும் கட்சியாக இருக்கிறோம் என்றது இந்த வார்த்தை புரிகிறது. தலைவர் அவர்கள் பிரதமராக வர வேண்டும். அதுவே எங்களோட ரெசல்யூஷன். அந்த விஷஸ் இன் நியூ இயர்
அனைவரும் அதற்காக களமாடுவோம், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் மட்டும் பத்தாது, அதற்கான தீர்வினை நாம் காண வேண்டும். இந்த களம் தலைவர் 35 காலமாக நமக்காக தியாகத்தினால் உருவாக்கப்பட்ட மேடை. இவை அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு அந்த பொறுமையும் சகிப்பு தன்மையும் மிகவும் முக்கியம். இந்த மேடையை தலைவர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தோழர்களே. தலைவர் அவர்கள் அறிவித்தபடி அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகுவோம். தலைவரின் தலைமையிலே தேசத்தையும் காப்போம், வெல்லும் ஜனநாயகத்தையும் காப்போம், சனாதனத்தை தலைவரின் தலைமையில் வேறறுப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அமர்வை முடிக்கிறேன். இதில் பங்கு பெற்று சிறப்பித்து காத்திருந்த எங்களது அண்ணன், பாசமிகு அண்ணன் சொல்லலாம், அந்த அளவு அவர் சிம்பிளிசிட்டி, ஹைகோர்ட் லாயர், பெரிய லாயர் அவரு. நீங்க போய் திடல்ல பாத்தீங்கன்னா ஒதுங்கி நிற்பாரு. அவரு பொதுச் செயலாளர் மாதிரி இருக்க மாட்டாரு. மக்களோட மக்களாக இருந்து கொண்டிருக்கும். அதுதான் நமக்கு தேவை. ஒடுக்கப்பட்ட மக்களோட அந்த மனதை புரிந்து கொண்ட ஒரு ஆளுமை நம்மளுக்கு நிச்சயமாக தேவை. தலைவரின் தேர்வுகள் அனைத்துமே சரியாக இருக்கிறது. அதற்கு சான்றாக நம் முன் நின்று கொண்டிருக்கும் இளைஞர்களின் நம்பிக்கை நாயகன் நம்ம அண்ணா வினோத் சொல்லிட்டே இருப்பாரு, பாப்பா நம்ம அழைச்சிடலாம், நாளைக்கு கூப்பிடலாம் அண்ணா சொல்லிட்டே இருப்பாரு. அந்த அளவு எங்களுக்கு ஃபேவரபிளான அண்ணன் அவர்கள் இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தோழர்களே, நீங்கள் அனைவரும் vlog பண்ணுங்க, சாதாரணமா vlog போடுங்க, அது போதும். நீங்க உங்களோட வெல்லும் ஜனநாயகம்னா என்னன்னு vlog போடுங்க. நீங்க வேற எதுவுமே செய்ய வேணாம். 100கணக்கான வீடியோகள் ஷேர் ஆனாவே அது மிகப்பெரிய. தலைவர் அவர்கள் ஒரு கோரிக்கை விட்டாரு, ஏன் திருமாப்பட்டறை அதிகமா ஷேர் ஆக மாட்டேது, ஏன் திருமாப்பட்டறை அதிகமா வியூஸ் போக மாட்டேதுன்னா, என்னால முடிஞ்சது 300 ஷேர் 400 ஷேர் பண்ண முடியும். அதுவே இப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு 1 hour குரூப்புக்கெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி தோழர்கள் செய்யும் விஷயத்தையாவது பகிர கூட மாத்துறாங்க. அந்த மனப்பான்மை கூட இன்னும் இந்த இயக்கத்தில் வரவில்லை. அது அனைத்தையும் தடைகளை உடைத்துவிட்டு படைகளை அமைப்போம். தலைவரின் தலைமையில் தலைமை ஏற்போம். தமிழ்நாடு அல்ல, இந்தியாவையே நாம் ஆள வேண்டிய காலம் விட்டது. இது சிதம்பரத்தின் நாயகனின் ராஜராஜ சோழன் என்றே நான் சொல்வேன். எங்க அண்ணா அந்த மண்ணிலிருந்து வந்திருக்கிறார். நான் குந்தவையாக நான் வியூக அரசியலை எங்க அண்ணனுக்கு கொடுக்கவே, எனக்கு வியூக அரசியலை நான் கட்டமைக்கவே நான் தயாராக இருக்கிறேன். எங்கள் அண்ணனுக்காக எங்களது வாழ்க்கையை தியாகம் செய்ய நாங்கள் அனைவரும் தியாகமாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகவும் தோழர்கள் அனைவரும் வெல்லும் ஜனநாயக மாநாடு ஜனவரி 26ஆம் தேதி சிறுகனூரில் 116 ஏக்கரில் அந்த மாநாடானது அமைக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமான வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடாக தலைவர் அவர்கள் ஒருங்கிணைத்துள்ளார். இதில் அனைவரும் நம்மளால் முடிந்த ஒரு தொகையை தலைவருக்கு அளித்து அவர்களின் கரங்களையும் வலுப்படுத்த வேண்டும். மக்களை அணிதிரட்டி ஜனநாயக சக்திகளையும் அணிதிரட்டி அவருக்கு அந்த மனபலத்தையும் நாம் அதிகரிக்க வேண்டும். நாம கொடுக்கறது எல்லாமே ஒரு சப்போர்ட், ஒரு பினான்சியல் சப்போர்ட் அண்ட் ஒரு மென்டல் சப்போர்ட், அவ்வளவுதான். அவர் ஒரு தனி மனிதனாதான் எதிரிகளை மேற்கொண்டு வருகிறார். அதில் நம்ம அனைவருமே ஒரு விஷயம் செய்யணும்னா இந்த திருமாப்பட்டறை நடக்குது, அது ஒரு மென்டல் சப்போர்ட்டா தான் இருக்கும். மற்றபடி நம்ம மிகப்பெரிய ஒரு இது பண்ண போறது. ஆனா செய்யணும். அதை செய்ய முன் வர்றதுக்கு அனைத்து தோழர்களும் வர வேண்டும். மாணவர் முற்போக்கு களமாகட்டும், இளச்சிறுத்தை எழுச்சி பாசறை ஆகட்டும், மகளிர் அணி ஆகட்டும், அனைத்து தோழர்களும் இன்னும் 24 நாட்கள் இருக்கிறது. அனைவரும் களத்தில் இறங்குங்கள், பணியை செய்யுங்கள். அதுக்கு அடுத்து நமது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும். அதற்கான வீடியோத்தையும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அமர்வை முடிவு செய்கிறேன். சமூக ஊடக மைய தோழர்கள் அனைவருமே களமாட வேண்டும். நாம் தான் முதல் அணியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.